அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, 100 வருடத்தை நெருங்கக்கூடிய பாக்கியமான நபிமொழி விரிவுரை நிகழ்ச்சியான இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையில் அதை ஓதி அமர்ந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, இந்த மஜ்லிஸினுடைய அங்கத்தினர்களே, நிர்வாகத்தினர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடியதை வாழ்வில் கொண்டு வரக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. இன்று ஓதிய பாடம் நாம் எந்த ஒரு கஷ்டத்திற்காக லட்சக்கணக்கான பணங்களை மக்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய நோய் நொடிகளை பற்றியும் அதற்கு எப்படி மருத்துவம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மருத்துவ குறிப்புகள், நல்லவர்கள் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய நோய் நொடிக்கும் கஷ்டத்திற்கும் ஆளாகி இருக்கிறார்கள் என்பது குறித்தும் பல்வேறு படிப்பினைக்குரிய வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடிய எத்தனையோ சிறப்பான தகவல்கள். அதிலே ஒரே ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் இன்று ஓதிய அந்த பாடத்திலே, அஷத்துக்குமுல் பலா அல் அம்பியா அவ்வல் சும்மல் அவ்வல். உலகத்திலேயே மிகவும் கடுமையான முறையிலே சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் நம்பர் 1 நபிமார்கள். அதுக்கு அடுத்தடுத்து உள்ள அந்தஸ்துக்குரிய நல்லடியார்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், இப்படி நபிமார்களுக்கு அடுத்து அந்த சோதனைகளை தாங்கக்கூடியவர்கள் வரிசை அடுத்தடுத்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. இன்று இறைநேசர்கள் என்பவர்கள் அவர்கள் ஒரு மனிதர்களே தவிர அவர்களுக்கு என்று ஒரு தனி சிறப்பம்சம் இல்லை என்று அதுக்கு மாநாடுகளை எல்லாம் போட்டு நாடகங்களை எல்லாம் போட்டு வருமானம் தேடக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்று உங்கள் மத்தியில் இறைநேசர்களினுடைய சோதனைகளில் அவர்கள் படைத்த சாதனைகள் என்ன, அவர்களுடைய இரும்பு இதயத்தை அல்லாஹ் எப்படி ஒரு வில் பவராக அல்லாஹ் தைரியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு பொறுமையை கொடுத்திருந்தான், உண்மையிலேயே சாதனையாளர்கள் என்றால் அவர்கள்தான் என்பதை ஒரு மையமாக கொண்டு சான்றோர்களினுடைய சோதனையில் அவர்கள் படைத்த சாதனைகள் என்ற ஒரு மைய கருத்தை மையமாக கொண்டு உங்களுக்கு சில செய்திகளை, இறைநேசர்களுடைய வரலாறுகளை உங்களுடைய மனக்கண் முன் ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். அல்லாமா அஸ்மாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ஒரு நாள் ஒரு பயணத்திலே இருந்தேன், பாதையை நான் தவற விட்டேன். வழி தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய பாதையினுடைய வலது பக்கத்திலே ஒரு குடிசை தென்பட்டது. பொதுவாக ஒரு இடத்துல நம்ம வழி தவறிய பிறகு திடீர்னு ஒரு வீடை பார்த்த உடனே நமக்கு ஒரு சந்தோஷம், அவங்கள்ட்ட கேட்டு விலாசத்தை அட்ரஸை கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு நம்பிக்கை இருக்குமா இல்லையா? அந்த சந்தோஷத்தில் அந்த வீட்டுக்கு போனேன். அது ஒரு கூடாரம். அங்கு ஒரு பெண்மணி இருந்தார். நான் சொன்னேன் அவங்களிடத்திலே, நான் வந்திருக்கக்கூடிய தகவலை சொன்ன உடனே அந்த பெண், முஸ்லீம் பெண் என்பவர்கள் கோசா போட்டிருப்பாங்கல்லவா, புர்கா போட்டிருப்பாங்கல்லவா, உடனே சொன்னாங்க, வல்லு உஜூஹக்கும், கொஞ்சம் முகத்தை நீங்க திருப்புங்க, நான் வந்து உங்களுக்கு உட்கார்றதுக்கு பாய் போடணும், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, உங்க முகத்தை கொஞ்சம் திருப்பிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு அம்மா.
உடனே நான் திரும்பிக் கொண்டு எனக்கு ஒரு தோளாலான ஒரு விரிப்பை போட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த கூடாரத்தினுடைய ஒரு ஓரத்தை அப்படியே வானம் தெரிகிற அளவுக்கு பார்த்து தெரிகிற அளவுக்கு அப்படியே தூக்கி கெட்டினாங்க. கெட்டிக்கிட்டு தூரத்தில் எதையோ பார்த்தாங்க. பார்த்தவர்கள் அந்த பெண் எதையோ ஒன்றை பார்த்துட்டு, யா அல்லாஹ், என்னை நோக்கி வரக்கூடிய இந்த பரக்கத்தை நான் கேட்கிறேன். அஸ்அலுல்லாஹ பரக்கத்தல் முக்குபிலி, இதோ என்னை நோக்கி வரக்கூடியவருடைய பரக்கத்தை உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று சொன்னவர், வர்ற ஆளு வாகனத்தில் வர்ற ஆளு, வாகனம் என் வாகனம் தான், ஆனால் அந்த வாகனத்தில் ஒரு ஆள் வர்றாரு, அவர் என் மகன் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஏதோ சொல்லுது. பக்கத்தில் ஒருவர் வந்தார். உம்மு அக்கீல் என்ற பெண்மணி யார் இங்கே என்று அந்த அம்மா கேட்டு, நான் தான் உம்மு அக்கீல் என்று அந்த பெண் சொன்னார். ஆலமல்லாஹு அஜரக்க, அல்லாஹ் உங்களுக்கு கூலியை அதிகமாக்குவானாக என்று சொன்ன உடனே அந்த பெண் விளங்கி விட்டார். என் மகன் இறந்துட்டாரா, என் மகன் இறந்துட்டாரா, என் மகன் அக்கீல் இறந்துட்டாரா. ஏன்னா அந்த வாசகங்கிறது அவங்களுக்கு அரபியில் அதுக்கு தான் சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு ஆறுதல் சொல்லணும், நீங்க மனசை திடப்படுத்திக்கங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லும் போதே நம்ம உஷாரா இருப்போமா இல்லையா? அல்லாஹு அஜ்ரக ஃபி அகீல், உங்க மகன் அக்கீல் விஷயத்துல அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தருவானாகன்னு சொன்னோன்னு, என் மகன் இறந்துட்டாரா? ஆமா. எப்படி இறந்தார்? ஒட்டகத்தினுடைய நடக்கக்கூடிய நடைபாதையில். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தினுடைய தொழுவத்தில் படுக்கக்கூடாதுன்னாங்க. அது ஷைத்தான் குணத்தில் படுக்கப்பட்டு என்ன செய்திருக்கிறது, படைக்கப்பட்டிருக்கிறது. சில சஹாபாக்கள் அந்த விபத்திலேயே இறந்திருக்கிறார். அதனுடைய நெரிசல்ல மாட்டிக்கிட்டாரு. ஒரு ஒட்டகம் அவரை தூக்கி ஒரு கிணத்துல தூக்கி எரிஞ்சிட்டு, அதை கேட்ட உடனே அந்த பெண் இந்த செய்தி அந்த அம்மா கேட்குது. அப்படியா, சரி, முதல்ல இந்த விருந்தாளியை கவனிங்க. எப்படி தன்னுடைய மகன் இறந்துட்டாரு, ஒரு விருந்தாளி வந்து இறங்கி இருக்கிறாரு. அதை பற்றிலாம் அந்த அம்மா என்ன செய்யலை, எதுவும் இது பண்ணலை. முதல்ல நீங்கள் வாங்க, வந்து இவருக்கு நான் ஒரு ஒட்டகத்தை தந்து இவருக்கு அறுத்து இவருக்கு விருந்து கொடுங்க, இவருக்கு கவனிங்க, இந்த ஆளை கவனிங்க. அந்த அம்மாவுக்கு என்ன செய்யணுன்னே ஒன்றும் தெரியல. நான் சாப்பிட்டுட்டு நான் கிளம்புனேன். அஸ்மா இமாம் சொல்கிறாங்க, நான் சாப்பிட்டுட்டு கிளம்புற நேரத்தில் அந்த அம்மா பயணம் சொல்கிறதுக்கு ரெடியாக நின்றுச்சு. உங்களில் யாராவது குர்ஆன் அழகாக ஓத தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு. அப்போ நான் சொன்னேன், நான் ஓதுறேன், குர்ஆன் ஓதுறேன். இப்போ அந்த அம்மாவுடைய மகன் இறந்தாச்சின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பெண்ணுக்கு ஆறுதல் படுத்துகிற மாதிரி ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதனுங்கிறதுக்காக ஒபஷிரி சாபிரீன் அல்லதீன இதா அசாபத்துக்கும் முசீபத்துன் காலு இன்னா லில்லாஹி என்ற ஆயத்தை ஓத ஆரம்பித்தேன். அவர்களுக்கு சோதனை வந்தால் இன்னா லில்லாஹி என்று சொல்வார்கள். அப்படி சொல்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஸலவாத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அவர்களே நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் 3 வகையான ஆசீர்வாதத்தை அங்கே வைக்கிறான் அல்லாஹ். இந்த அம்மா கேட்ட உடனே இப்பதான் முதல்ல இந்த ஆயத்தையே கேட்குது. இந்த குர்ஆன்ல இப்படிலாம் நம்ம இன்னா லில்லாஹி சொல்லணும் அப்படிலாம் அப்பதான் விளங்குது. ஒரு பயான் மஜ்லிஸ் உண்மையிலே மார்க்கத்தில் நேர்வழி காட்டக்கூடிய ஒரு மஜ்லிஸ் தானங்க. அதனால தான் நிறைய ஞானிகள் எல்லாம் அந்த வாளுகள் செய்தாங்க. அதன் மூலமாக எத்தனை பேர்களை நேர்வழியாக ஆய்க்கும். உடனே அந்த அம்மா என்ன செய்யுச்சு, இதை கேட்ட உடனே அப்படியே அந்த பல ரக்காயத்துகள் அப்படியே அல்லாஹி ஃபி கிதாபில்லாஹி ஹாதா, இது குர்ஆன்லயே இருக்கிறது, இப்படி ஒரு வசனம் குர்ஆனிலா இருக்கிறது என்று கேட்டது. ஆமா, குர்ஆன்ல தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன செய்யுச்சு, அப்படியே பல ரக்காயத்துகள் தொழுதுட்டு சொல்லிச்சு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு, அஹ்தஸிபு அகீலன் இந்தல்லாஹ், அஹ்தஸிபு அகீலன் இந்தல்லாஹ், அஹ்தஸிபு அகீலன் இந்தல்லாஹ், என் மகனுக்காக நான் பொறுத்து கொண்டு கூலியை அல்லாஹ்ட்ட வாங்கிக் கொள்கிறேன், பொறுத்துக் கொள்கிறேன் என்று அந்த அம்மா சொல்லிட்டு, யா அல்லாஹ், நீ எனக்கு கட்டளையிட்டதை நான் செய்தேன், நீ கட்டளையிட்டதை எனக்கு நீ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி ஃபால்து மா அமர்த்தனி, நீ எனக்கு ஏவினதை நான் செய்துட்டேன். இன்னல்ல சொல்லிட்டேன், நான் புலம்பெல்லாம் அழுகலன்னு முகத்திலேயே பொம்பளைங்க அடிச்சுக்கிடுவாங்களே, தலையிலேயே அடிச்சுக்கிடுவாங்களே, இல்லை. ஃபஞ்சி சினி மா வாத்தனி, ஃபஞ்சி சினி மா வாத்தனி, எனக்கு வாக்கு கொடுத்தியே, அவர்களுக்கு ஸலவாத் இருக்கிறது, அவர்களுக்கு ரஹமத் இருக்கிறது என்று நீ கூறுகிறாயே, அதை எனக்கு நீ காப்பு. அந்த பெண்ணினுடைய இந்த நிலையை பார்த்துவிட்டு நான் புல்லரித்து போனேன். இப்படியும் பெண்களா,
உலகத்திலே. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களிலேயே கடுமையான சோதனைக்குள்ளாக்கப்பட்டவங்க நபிமார்கள் என்றால் அடுத்து நபிமார்கள் அடுத்து யாருங்க? நல்லடியார்கள் தான். நல்லா குர்ஆன்ல சொல்ற நபியீன் வ சித்தீகீன் அப்படிதான் நல்லா வரிசைப்படுத்துறான். சஹாபாக்களுடைய காலத்திலே சஹாபாக்கள்கிட்ட மண்டியிட்டவர்கள் தான் முஸ்லிம் இப்னு யஸார் என்ற தாபி அவர்கள். சொல்லுவாங்க, நான் ஒரு வியாபார விஷயமாக பஹ்ரைனுக்கு போயிருந்தேன். பஹ்ரைன், யமாமா பல நாடுகளுக்கு போயிருந்தேன். அப்பொழுது ஒரு வீட்டை நோக்கி ஒட்டுமொத்த மக்களுடைய படையெடுப்பு இருந்தது. எல்லாருமே அந்த ஊர்ல, அந்த நாட்டுக்குள்ள, வெளிநாட்டில இருந்து வெளியூர்ல இருந்து வர்றவங்க எல்லாருமே ஒரு வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு வீட்டுக்கு போறாங்களேன்னு நினைச்சு நானும் அந்த வீட்டுக்கு போனேன். ஒட்டுமொத்த அவ்வளவு பேர்களும் பிசினஸ் மேன்களும் வியாபாரிகளும் எல்லாருமே அங்கதான் போறாங்க. ஒரு பிசினஸ்னுடைய ஒரு பெரிய கோட்டையா இருந்தா எல்லாரும் அங்கதானே போவாங்க. இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போறோம் பிசினஸ் போறோம், நாங்க சைனாவுக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? ஒரு பிசினஸ்னுடைய ஒரு சென்டருக்கு போய் தானே சொல்றாங்க. அதே மாதிரி ஒட்டுமொத்த அத்தனை பேர்களும் வந்துகிட்டு இருந்தாங்க. நான் அந்த வீட்டில் போய் பார்த்தா ஒரு பெண்மணி முசல்லால உட்கார்ந்து இருந்தாங்க. இவ்வளோ பிஸி, இவ்வளோ கூட்டம். ஆனா அந்த பெண் முசல்லால இருந்து கவலையாக இருந்தால் ஒன்று ரெண்டு வார்த்தை. இந்த சோகத்தில் இருக்கிறவங்க பாருங்க, ரொம்ப பேச மாட்டாங்க. ஒரு கேட்ட கேள்வி பதில் சொல்லுவாங்க. ஒரு கம்மியான பேச்சு, கவலை தோய்ந்த முகம். எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது இந்த இது. ஆனா மக்கள் எல்லாருமே அங்கு வியாபாரத்துக்காக அந்த வீட்டில் நான் யாரையெல்லாம் பார்த்தேனோ எல்லாருமே அந்த பெண்ணுடைய பிள்ளைகளும் அடிமைகளாகத்தான் இருந்தார். வீட்டில் பார்க்குற ஆளெல்லாம் அடிமையாகவும் பிள்ளைகளாக இருந்தாங்க. இந்த காலத்துல எல்லாம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கெல்லாம் பேர பிள்ளைகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட 125 பேருக்கு மேல குர்ஆன்ல அது வரலாறுல பார்க்கிறோம் இல்லவா? அந்த அளவுக்கெல்லாம் இருந்திருக்கிறாங்கல்ல. நான் அந்த அம்மாட்ட ஊருக்கு போகும்போது பயணம் சொல்லி நான் ஊருக்கு போறேன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்லிச்சு, மீண்டும் ஒரு முறை நம்ம உயிருக்கு ஏதாவது தேவை விஷயமா வந்தா நம்மளை பார்த்துட்டு போங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. சில வருடங்கள் ஓடியது. திரும்ப அந்த ஊருக்கு நான் போக வேண்டிய தேவை ஏற்பட்டது. அந்த ஊருக்கு நான் போனால் முன்னால் அந்த ஒட்டுமொத்த மக்களுடைய படையெடுப்பு, அந்த போக்குவரத்து உள்ள பிஸியான வீடாக இருந்த அந்த பெண்ணுடைய வீடு, யாருமே அந்த வீட்டில் யாருமே போகல. அந்த வீட்டில் ஒரு ஆள் கூட போகல. நான் அந்த வீட்டுக்கு போனேன். அந்த பெண் கதவை தட்டினேன். அந்த பெண் மகிழ்ச்சியாக இருந்தால், கதவை திறந்தால் சிரித்த முகத்தோடு இருந்தால். ஆனால் அந்த வீட்டில் ஒரு ஆள் கூட இல்லை அந்த பெண்ணை தவிர. எனக்கு ஆச்சரியம். சென்ற பயணத்தில் வரும்போது உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் இந்த பெண் வீட்டுக்கு தான் வந்து போயிட்டு இருந்தாங்க. உலகத்தில் உள்ள அத்தனை பிசினஸ் மேனும் இந்த வீட்டுக்கு தான் வந்து போயிட்டு இருந்தாங்க. கூட்ட நெரிசல், அவ்வளோ குடும்பம், அவங்க அடிமைகள். இப்போ ஒரு ஆள் கூட அனாதையா அந்த பெண், அதுவும் சந்தோஷமா. அவளை பிஸியா இருக்கும் பொழுது கவலை, அவ்வளோ யாருமே இல்லாத பொழுது சந்தோஷம், சிரிப்பு, அதிகமான பேச்சு, சிரிப்பா இருந்தா. நான் அந்த பெண்ணிட்ட கேட்டேன், 2 முறை உங்களை சந்திச்சிருக்கேன், ஆனால் வித்தியாசமாக இருக்கு 2 நிலையும். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, ஒரு காலம் இருந்தது அல்லாஹ் எனக்கு அவ்வளோ செல்வத்தை கொடுத்தான். எந்த அளவுன்னா, நான் எந்த ஊருக்கு வியாபாரத்துக்கு போனாலும் வெற்றியோடு தான் நான் திரும்புவேன். எனக்கு என்னுடைய குடும்ப விஷயத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் அல்லாஹ் எந்த சோதனையும் தந்ததில்லை, எந்த நோயையும் தந்ததில்லை, எந்த மூத்தும். சில நேரத்தில் நேற்று கூட எங்கள் ஊரில் ஒரு பையன் 15 வயசு பையன் டெங்கு காய்ச்சல் இறந்துட்டான். துடிச்சிட்டாங்க அந்த தேவை. 15 வயசு பையன். எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கத்தானங்க செய்யும். சின்ன வயசு பிள்ளைங்கன்னா பொதுவாகவே ஒரு பதட்டம் இருக்கத்தானே செய்யும் எல்லாத்துக்கும். வயசான நேரத்தில் போனால் அவர் அஜல் மூஞ்சி பிடிச்சின்னு நினைப்பாங்க. அது மாதிரி சின்ன வயசில் இந்த மாதிரி யாருமே என் குடும்பத்தில் மூத்தோ எதுவுமே சின்ன வயசில் வரல. அதனால நான் மனசில் அந்த சமயத்தில் நீங்கள் சோகமாக பார்த்தீங்கன்னா நான் பயந்துட்டேன். அல்லாஹ் தஆலா மறுமையில் நமக்கு எந்த நன்மையை கூட வைக்கல போல தெரியுது. இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே அவன் பாக்கியத்தை தந்துட்டான் போல தெரியுது அப்படின்னு சொல்லி கவலையில் தான் அப்போ இருந்தேன். ஆனால் அடுத்து தவாலத்து சோதனைகள் தொடர்ந்தது. வந்தது சோதனை எந்த அளவு என்று சொன்னால், எனக்கு எந்த செல்வமும் என் பிள்ளைகளில் எதையுமே மிச்சம் வைக்கலாது. ஒலைச பக்கிய செய்யும் ஒன்று கூட மிச்சம் வரல. பார்த்தீங்களா, என்ன எங்கள் வீட்டில் யாரா இருக்காங்களா, எவ்வளோ வீதை பார்த்தீங்க. ஆனால் தாப நப்சி, இப்போ என் உள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தக்கரணி இப்படி யாராவது சொல்லுவாங்களாங்க உலகத்தில். இப்போ தான் என் ரப்பு என்னை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்ட. என்னையும் சோதிக்கிறான்னா அப்போ அல்லாஹ் எனக்கு ஒரு பாக்கியத்தை வச்சிருக்காங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் இப்போ என்னைய சிரித்த முகத்தில் என்னை பார்க்குறீங்க. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பெண்ணை பார்த்த நான் மதீனாவுக்கு வந்து
அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தித்து நான் கண்ட காட்சியை சொன்னார்கள், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த பெண்ணுக்கு ஒரு சின்ன வித்தியாசத்தான். கொஞ்சம் சோதனையில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்தஸ்தோட கொஞ்சம் தான் குறையா. இந்த பெண் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சிறப்பை நெருங்கிட்டாங்க இந்த அம்மா. ஏன்னா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி எவ்வளோ பாக்கியங்கள் எல்லாம் கொடுத்தா, பிள்ளைகள் சோதனை, செல்வங்கள் சோதனை, உடல் ரீதியான சோதனை, எல்லா சோதனையும் உலகத்தில் கிடைத்தது அல்லவா. ஆக சொல்லுவோம் ஜஸ்ட் மிஸ் சொல்லுவோமா இல்லையா, கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாங்க இந்த அம்மா. மா ஃபாத்தஹா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இல்லா பி கலீல். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபிங்க, ஒரு பெண்மணி, ஒரு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சோதனையில இந்த அம்மா நெருங்கி கொஞ்சம் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை தோடுறதுக்கு என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்ற செய்தியை அஸ்மாஇரா முஸ்லிம் இப்னு யஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க. நேற்றைய தினம் இமாம் ஜாபர் சாதிக் இமாமுடைய நினைவு நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்திலேயே சாஹிபுல் கராமாத், அற்புதத்தினுடைய நாயகராக, அகல பைத்துகளிலே அற்புதங்கள் அதிகமாக வெளிப்பட்ட நாயகர். அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, அதனால நான் சொல்லிக்கிறேன். நேற்று அவங்களுடைய நினைவு நாள் என்பதனால ஒரு ஞாபகத்துக்காக சில செய்தி சிதறல, அது ஒரு செய்தியா நான் சொல்லிக்கிறேன். அவங்க ஒரு செய்தி சொல்லுவாங்க, இஸ்ரவேலர்கள் காலத்தில் ஒரு மனிதர், இன்னைக்கு தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று சொல்லப்பட்டது. தம்பியை வைத்து அண்ணனுடைய வெற்றியை மதிப்பிடப்பட்டது. இன்று பகை உடையவன், பங்காளி என்று கொச்சை வார்த்தையிலே சொல்லப்படுகிறது. பங்காளி, பகையாளி என்று சொல்லப்படுகிற அளவுக்கு கொச்சைப்படுத்தப்படுகிறது. அது மாதிரி ஒரு சகோதரர், அவர் தன்னுடைய பயணத்துக்கு கிளம்பும் போது தன்னுடைய மனைவிட்ட, தன்னுடைய சகோதரர்கிட்ட சொன்னார், என் மனைவியை கொஞ்சம் கவனிச்சிக்கங்க, என்னுடைய மனைவியை நான் வெளியூர், ஏன்னா இன்னைக்கு மாதிரி பிள்ளைகிட்ட பிடிச்சி காரை பிடிச்சி வர மாதிரி உள்ளது இல்லையா, அந்த காலத்து பயணங்கிறது நெடும் பயணம், என் மனைவியை கொஞ்சம் கவனிச்சிக்கங்க, நான் தனியாக விட்டுட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அந்த மனிதர் ஜாபர் சாதிக் இமாம் சொல்கிறாங்க, போன பிறகு திடீர்னு அந்த சகோதரருக்கு அந்த தன்னுடைய சகோதர மனைவி மீது ஒரு தப்பான சபல உணர்ச்சி ஏற்பட்டது. அந்த பெண்ணிட்ட தப்பான முறையில் அணுகி அந்த தப்பான உறவுக்கு அழைத்த பொழுது, இதெல்லாம் ஹரமான பேச்செல்லாம் எங்கிட்ட பேசக்கூடாது என்று அந்த பெண் அந்த வாசலையே அடைத்து விட்டார். உன்னை நான் கொலை செய்து விடுவேன், என்னுடைய ஆசைக்கு இணங்காவிட்டால் மிரட்டல் துணியிலே பேசின, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கங்க அப்படின்ட்டான். அவர் வெளியூர் போயிட்டு திரும்ப வந்தார். வந்த பிறகு சகோதரர் முதல்ல அட்வான்ஸாக போய் சந்திச்சிட்டார். பல பேச்சுகளில் இறுதியில் அவருடைய மனைவியை பற்றி பேச்சு வந்துச்சு. கேட்டிங்களா அண்ணன், உங்கள் மனைவி இருக்கால, அவள் தப்பான முறையில் நடப்பதற்காக நம்ம அழைச்சான், மாற்றி பிளேட்டை மாற்றி போட்டு விட்டார், நல்ல முறுக்கேற்றி விட்டார். அப்படியா அப்படின்னு சொல்லி இவர் அப்படியே வெறி ஏற்றிக்கிட்டார். இரவு ஆகட்டும், நான் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நைட் நேரத்தில் அந்த பெண், ஆனால் உண்மையிலேயே அந்த பெண்ணுடைய வரலாறு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. எவ்வளோ இப்படி மாதிரி உலகத்தில் சோதனையை தாங்கினவங்களாம் உலகத்தில் பார்க்க முடியாது. அந்த பெண் என்ன செய்தாங்க, இரவு நேரத்தை வந்த உடனே கேட்கவே இல்லை, வாழை தூக்குனார், வெட்டலை, இந்த வாழை மாற்றி வச்சு அடி 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 அடின்னு அடித்தார். இப்போ நான் வாழால் வெட்டினாத உயிர் போயிருமே, இந்த வாழை மாற்றி வச்சு என்ன செய்தார், அடி கண்டமாக போட்டு அடித்ததில் அந்த அம்மா அப்படியே உயிர் ஊசலாடுற அளவுக்கு அப்படி விழுந்துட்டு, வேகம் தணிக்கிற அளவு அடிச்சிட்டார். அப்புறம் அந்த பெண் கொஞ்சம் குற்றுயிராக இருக்கும் பொழுது கொஞ்சம் அப்படியே தவுண்டு 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 போய் பக்கத்தில் ஒரு மடம் இருந்தது, தவச்சாலை ஒன்று இருந்தது, அந்த பக்கத்தில் போய் அந்த அம்மா அப்படியே முணங்கிக்கிட்டே கிடந்துச்சு. ஒரு முனங்கல் சத்தம் கேட்குதுன்னு சொல்லி அங்கே ஒரு ஆள், ஒரு துறவி ஒரு ஆள் தவம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு முனங்கல், ஒரு பெண்ணுடைய முனங்கல் சத்தம் கேட்குதுன்னு எட்டி பார்த்தாரு. ஒரு பெண் அப்படியே இரத்த வெள்ளத்தில் கிடக்குது. உடனே கீழே இறங்கி வந்து தன்னுடைய அடிமையும் கீழே அழைச்சி வந்து அப்படியே சப்போர்ட்டாக தூக்கி மேலே கொண்டு போய் வச்சு அந்த பெண்ணுக்கு ஒரு அவசர முதலுதவி மாதிரி செய்ததில் அந்த அம்மா அதிர்ஷ்டவசமாக அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுக்கு அஜல் இருந்திருக்கு, பிழைச்சிட்டு. அப்போ அந்த ஆள் கேட்டார், நீங்கள் எங்களோடு இருக்கீங்களா அல்லது உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போறியாமா? நான் இல்லை, எனக்கு பாதுகாப்புக்கு இங்கேயே இருந்துட்டு போகிறேங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அவர் பார்த்தாரு, அவருக்கு பொஞ்சாதி இறந்து போயிடுச்சு. ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த பையனை நீ கவனிக்கிறது ஒரு பெண் வேணுமா இல்லையா, ஒரு தாய்ங்கிற ஒரு ஸ்தானத்தில் அவர் மனைவியாக வைக்கல, இந்த பிள்ளையை நீ கவனிச்சுக்கிட்டு இனியும் புள்ள மாதிரி இரின்னு அந்த தவச்சாலையில் அந்த அம்மா இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த தவச்சாலையில் இருந்த ஒரு அடிமை, அவனுக்கும் இந்த பெண்ணின் மீது மோகம் ஏற்பட்டது.
அந்த பெண்ணிடத்திலே தப்பான முறையிலே உறவுக்கு அழைத்தான். இல்லாவிட்டால் கொலை செய்வேன் என்று அவனுடைய முன்னாள் சகோதரனை போல அவன் கணவன் சகோதரனை போலவே அவனும் மிரட்டினான். உன்னால் முடிஞ்சதை பாரு, என்னால் உறவுக்கெல்லாம் என்னால் மசிய முடியாதுன்ட்டான். உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த கருப்பு அடிமை என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு நாள் நைட் நேரத்தில் அந்த பெண்ணிட்ட வந்தான். அந்த பெண்ணுடைய காலடியிலே அந்த குருவினுடைய துறவியினுடைய மகன் சின்ன பிள்ளை படுத்திருந்துச்சு. அதை அறுத்துட்டான். அந்த பிள்ளைய அறுத்துட்டான். அறுத்துட்டு நேரம் என்ன செய்யிட்டான், அந்த துறவிட்ட போய் சொன்னான், அந்த பொம்பளை உன் பிள்ளைய அறுத்து போட்டா, ஏன்னா இவன் ஆசைக்கு இணங்கலைன்னு சொல்லி பழியை திருப்பி போட்டான். அப்போ அவர் கேட்டார், என்னம்மா பார்த்தா மகன் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார், என்ன நடந்துச்சு? நான் எதுவுமே தப்பு பண்ணலைங்க, உங்கள் அடிமை தான் தப்பான உறவுக்கு அழைச்சாருங்க, நான் எதுவுமே செய்யலை, அவன் தான் ஏதாவது அவன் வேலை, ஏன்னா அவனுடைய வேலையாக தான் இருக்கும். உன் மேலே எனக்கு சந்தேகம் இருக்கு, உன் காரியம் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது, இந்த புடி 50,000 தங்க காசை தர, நீ எங்கேயாவது போங்க, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளப்பிட்டார். 50,000 தங்க காசுகளோடு நடந்து வந்து கொண்டிருந்த அந்த பெண் ஒரு இடத்திலே மக்கள் கூட்டமாக நின்று கொண்டு ஒருத்தனை தூக்கிலிடப்படக்கூடிய நிலையில் கெட்டி வைக்கப்பட்டு தூக்குக்கு தயார் நிலையிலே இருக்கிறது. இந்த அம்மா சொல்லிச்சு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிட்ட, ஒரு 50,000 ரூபா நான் கங்க காசு வச்சிருக்கேன், தந்தா இவரை விடுதலை பண்ணிடுவீங்களா அப்படின்னு. காசு தான் இன்னைக்கு கொடுத்து யாரையும் வெளியே வந்துடலாம்ல, அந்த மாதிரி. சரி 50,000 தர்றா இருந்தால் இவரை அவுத்து விட்டுறேன்னு சொல்லி யாரோ ஒரு ஆளுடைய அந்த அடிமை அவர் விடுதலை, அவர் தூக்கு மேடையிலேருந்து அந்த பெண்ணை இறக்கி விட்டது. அப்போ அவர் சொன்னார், அந்த தூக்கு மேடையில் இருந்தவர் சொன்னார், எனக்கு செய்த உதவியை இந்த உலகத்தில் யாருமே செய்ய முடியாது, நீங்கள் செய்த உதவியை, அதுக்காக காலம் முழுவதும் உங்கள் காலடிவில் அடிமை மாதிரி உங்களுக்கு ஒரு தொண்டு செய்கிற ஒரு தொண்டனாகவே நான் இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி கூட வந்தான். 2 பேரும் சேர்ந்து ஒரு கப்பலில் ஏறினாங்க. கப்பலில் ஏறி உட்கார்ந்த உடனே அந்த கப்பலில் இருந்தவருக்கு இந்த பெண்ணுடைய அழகுல அப்படியே மயங்கிட்டார். அப்போ இந்த ஆள்கிட்ட கேட்குறான், அந்த பெண்களுடைய சீட்டில் இருக்கு, அந்த கப்பலில் பெண்கள் லேடிஸ் சீட்டில் இருக்காது. இவருடைய அந்த கப்பலில் இருக்கக்கூடிய ஒரு பணக்காரன் நினைக்கிறேன், இது யாரு அப்படின்னு கேட்ட உடனே இவன் என்ன சொல்லணும், நான் அவருடைய அடிமை அப்படிலாம் சொல்லணும், ஏன் அடிமை தான் அப்படின்ட்டாங்க. ஏன் அடிமை தான் அப்படியா, இப்போ எனக்கு வித்துருங்களேன் அதை அப்படின்னு. அந்த அம்மா அது அடிமையாங்க, சுதந்திரமான பெண்ணில் அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 பேர்ட்ட நாளைக்கு அல்லாஹ் சண்டை போடுவான், 3 பேர்ட்ட அல்லாஹ் கேஸ் போடுவான். ஒருத்தன் யாருன்னு சொன்னா சொந்த சுதந்திரமானவளை கடத்தி கொண்டு போய் விற்கிறான் பாருங்க இவனை, அதே மாதிரி சம்பளம் வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்குறாம இருக்கிறாமல இவன், அல்லாஹ் பேரை சொல்லி ஒருத்தட்ட உதவி கேட்கும்போது அல்லாஹ் கிடையாது ஒன்று கிடையாது சொல்லி அனுப்புறான் பாருங்க, இவன்ட்டு அல்லாஹ் சண்டை போடுவான்னா. அப்போ இந்த ஆள் என்ன செய்யிட்டான், எனக்கு அடிமைன்ட்டான். இல்லை எனக்கு நீங்கள் வித்துருங்க, அதில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா. என்ன சிக்கல்? அதாவது அவள் என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கியிருக்கா, நீங்கள் யார்ட்டையுமே என்னை என்ன செய்யக்கூடாது, விற்கக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்கா. நான் அவளை வித்தான்னு சொன்னால் எனக்கு அவளால் எனக்கு ஏதாவது துன்பம் ஏற்படும், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ போட்டு தர, நீங்கள் தனியாக போயிருங்க, கடற்கரைக்கு போயிருங்க, நாங்கள் பார்த்துக்கோ. அவள் பக்கத்தில் இருந்தால் தானே உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் தனியாக போயிருங்க, கடற்கரைக்கு விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையும் பெண்கள் சீட்டில் லேடிஸ் சீட்டில் இருக்க தெரியவே செய்யாது. இவன் பேசுகிறான், அந்த 50,000 ரூபாய் கொடுத்தான் உயிரை காப்பாற்றி விட்ட அந்த பெண்ணுக்கு எப்படி பண்ணுறான் பாருங்க. கடைசியில் அவன் சொன்னான், அவன் போயிட்டான். அப்போ அந்த போன பிறகு இந்த ஆள் உஷாரான முறையில் கப்பலில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் எல்லாரையும் அந்த யார் காசு கொடுத்து வாங்குறாரோ அவர் என்ன செய்தார், கப்பலில் இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டார். நான் இந்த பெண்ணை வாங்கிட்டேன் எல்லாரும் சாட்சி பத்திக்கிட்டலாம் வாங்கிட்டேன்னு சொல்லி அந்த காசு கொடுக்கும் அங்கேயே காட்டிட்டான். அந்த யார் ஆசைப்பட்டானோ கப்பலில் அவன், அப்படியா சரி நீங்கள் வாங்கிக்கல், காசு வாங்கிட்டு ஒருத்தன் போட்ட கிளப்பி போயிட்டான். கொஞ்ச நேரம் ஆச்சு, பக்கத்தில் நீ தாங்க என் அடிமை உங்களை வித்துட்டு போயிட்டு. என்னது அடிமையா? நான் ஒரு சுதந்திரமான பெண், ஏன்னா நான் யாருக்கும் அடிமை கிடையாது. அதெல்லாம் உன் ஆள்லாம் இங்கேருந்து அப்புறமே காசை வாங்கிட்டு போயிட்டான். அல்லாவை நீ பயந்துகொள், நீ அல்லாவை பயந்துகொள்ள, யாருக்கும் அடிமை கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் உள்ள அந்த கப்பலில் உள்ளவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. என்ன நீ உளர்ற, நீ உன்னைய இவர் வாங்கிட்டாங்கிறதுக்கு காசு கொடுத்ததுக்கு நாங்கள்லாம் சாட்சி, ஒன்றுமே சொல்ல முடியல, நீங்களும் அல்லாவை பயந்துக்கங்க, நான் யாருக்குமே அடிமை கிடையாது, நான் யாருக்கும் அடிமை கிடையாது அப்படின்னு சொன்னவன். அந்த கப்பலில் உள்ளவன் சொன்னான், இவ இப்படி பேசினா இவ மசிய மாட்டா, பேசாமல் புகுந்து விளையாடுங்க, உங்கள் அடிமை இல்லை,
உங்க அடிமையை நீங்க விருப்பப்பட்டபடி விளையாடுங்க. அப்புறம் அவ என்ன செய்வா, தொட ஆரம்பிச்சுட்டா அவ என்ன செய்வான், சரி நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டான்னு மசிய ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி இப்படி ஒரு வழியை உண்டாக்கி விட்டு அந்த பெண்ணுக்கு கப்பலிலே ஒரு அவமான சூழ்நிலை. ஆக தன்னை மானபங்கப்படுத்திடுவாங்கங்கிற ஒரு நில நிர்பந்தம் வந்த உடனேயே அந்த பெண் என்ன செய்தாங்கன்னா, முதலே சொன்ன அல்லாஹ் பயந்துங்கன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. யா எங்கள்கிட்ட இருந்து காப்பாத்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இத்தகி தாபத்தல் மதுலூம், ஏன்னா ஒரு அநியாயம் செய்யப்பட்டவனுடைய சாபத்தை அஞ்சு கொள்ளுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்ன நிமிஷத்தில் கப்பல் உடனே கவுந்துட்டு. கப்பல் கவுந்தது. ஆனால் கப்பல் தலைகீழ கவுந்து முதுகுக்கு மேலே இந்த பெண்ணு மட்டும் எல்லாம் பாதுகாப்பாக வச்சான். கப்பல் தலைகீழ கவுந்து கிடக்குது, கப்பலுக்கு மேலே இந்த அம்மா இருக்கு. அந்த அம்மா கப்பல்ல இருந்து அப்படியே வந்துக்கிட்டே இருந்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு அந்த கப்பல் போயிட்டு இருக்கு. தலைகீழ கவுந்து முதுகுக்கு மேலே பின்னால் இருக்காங்க. அன்னைக்கு அரசர் ஒரு பெருநாள் கொண்டாடுறதுக்காக அந்த அக்கறையில் அரசர் தன் மக்களோடு கடற்கரையில் கூடி நிற்கிறார். சந்தோஷமா நிற்கும் போது பார்க்குறாரு, ஒரு கப்பல் வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய சிப்பாய்களை அனுப்பி அங்கே என்ன போய் பார்த்துட்டு வா, கப்பல் வர்ற மாதிரி இருக்கு. போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை, ஒரு பொம்பளை தான் மேலே உட்காந்துருக்கா. உடனே என்ன செய்தாங்கன்னா அந்த பெண்ணிட்ட வந்து விஷயத்தை கேட்டார். கேட்ட பிறகு உண்மையிலே இந்த பெண் ஒரு இரையச்சமுள்ள பெண்மணிங்கிறத விளங்கிக்கிட்டு நான் உன்னை கல்யாணம் முடிச்சுக்கிட்டாமான்னாங்க. என்னை நீங்கள் கல்யாணம் முடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க அந்த அம்மா. ஏன்னா இவங்க இயற்கையில் இன்னொரு அவருடைய மனைவி அல்லவா ஆரம்பத்தில் இருந்தாங்க. கடைசியில் அந்த பெண்ணுடைய இரையச்சத்தை பார்த்த அந்த அரசர் என்ன செய்தாரு, அந்த பெண்ணுக்கு ஊரில் ஒரு வீட்டை ஏற்பாடு பண்ணி கொடுத்து இந்த பெண்ணிட்ட ஒரு மந்திரி மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஒரு ஆலோசனை அந்த பெண்ணிட்ட தான் கேட்பார். அந்த பெண் என்ன ஆலோசனை சொல்லுதோ அதன்படி தான் அவர் ஆட்சியை நடத்த ஆரம்பித்தார். ஆக அவருடைய பிந்திய நிலையை அப்படியே ஒரு நாள் என்ன செய்தார், அவருக்கு மரண நிலை ஏற்பட்ட பொழுது அரசபையை கூட்டினார். கூட்டி சொன்னார், நான் உங்களுக்கு எப்படி ஆட்சியாளனாக இருந்தேன்னு கேட்டார். பெத்த தகப்பனை போல நீங்க இருந்தீங்க, இன்னைக்கு எந்த ஆட்சியாளரே அப்படி நம்ம சொல்ல முடியுமாங்க? பெத்த தகப்பனை போல எங்களை நீங்க பார்த்துக்கிட்டீங்க. நீங்க ஜஸாக்கல்லா, உங்களுக்கு அல்லாஹ் நல்ல கூலியை தருவானாக. அப்படியா, சரி. என்னுடைய ஆட்சியின் முற்பகுதியையும் பிற்பகுதிக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னு கேட்டார் அரசர். முற்பகுதியை விட பிற்பகுதி சூப்பர். ஏன்னா பிற்பகுதியில் ஒரு பெண்ணினுடைய ஆலோசனையின்படி உங்களுடைய ஆட்சி இருந்தது, அதனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன், கேட்பீங்களா அப்படின்னு கேட்டார். என்ன யோசனை? எனக்கு பிறகு அந்த பெண்ணை நான் உங்களுக்கு அரசியாக ஆக்குறேன், நீங்கள் அந்த பெண்ணிட்ட தான் பையத்தை எடுக்கணும்னு சொன்னார். அந்த பெண்ணை நீ அரசியாக ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னார். நீங்கள் சொன்னால் அது கரெக்டு அப்படின்னு. அரசர் இறந்த பிறகு அந்த பெண்ணிட்ட ஒட்டுமொத்த மக்களுமா பையத்து வாங்குவதற்காக, அந்த அரசரை உறுதிமொழி எடுப்பதற்காக மக்கள் எல்லோரும் வருகிறார்கள். வருகும்போது அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் வருகிறார் தெரியுமா? எந்த தன்னுடைய கணவரும் வருகிறார். எந்த கணவர் அடித்தாரோ ஆரம்பத்தில் அந்த கணவர் வருகிறார். அந்த கணவருடைய சகோதரரை தப்பான உறவுக்கு அழைத்தாரே அவரும் வருகிறார். அந்த 2 பேரை நீங்க தனியா நில்லுங்கன்ட்ட அந்த பெண்ணு சொல்லிச்சு, நீங்க 2 பேரும் தனியா நில்லுங்க. அதுக்கு பிறகு வரக்கூடிய கூட்டத்திலே அந்த முனிவருக்கு அந்த தவச்சாலையை பாதுகாப்பு கொடுத்தாரே அவரும் வருகிறார். அவருடைய அடிமையும் வருகிறார். அந்த முனிவத்தை தவசீலத்தை சொன்னாங்க, இந்த பெண் சொன்னாங்க, இவரையும் தனியா வைங்க, அந்த அடிமையும் எந்த கருப்பு அடிமை குழந்தையா இருத்தான் அல்லவா, இவனையும் தனியா வைங்கன்னா. இப்படியே வைத்த பிறகு எல்லாரையும் போக சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கூப்பிட்டு சொன்னாங்க, தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னாங்க, கணவரே, உங்க தம்பி சகோதரர் சொன்னதுக்காக என்னைய அடிச்சிங்களே, என்ன அல்லாமி சத்தியமா சொல்ற, எந்த அந்நிய ஆண் பெண் கூட உங்களை தவிர என்னை யாருமே தொட்டதே கிடையாது, நான் அவ்வளவு சுத்தமானவர், நடந்தது விஷயம் இப்படி அப்படின்னு சொல்லி அவனை தூக்கில அரசி அந்த சகோதரனை தூக்கில போட்டான். அதுக்கு அடுத்து அந்த கருப்பு ஒருத்தர் இருந்தான் அல்லவா, அந்த தவசீலத்தை சொன்னாங்க அந்த அம்மா, இது மாதிரி முனிவர் அவர்களே, உங்க பிள்ளைய கொன்னது அவன், ஆனா என்னைய தப்பான ஒருக்கு அழைச்சதுக்கு கடைசியில நீங்க தான் என்னை காப்பாத்தினீங்க, அதனால நீங்க என்ன உதவினாலும் என் அரசுல நீங்க வந்து கேட்கலாம், உங்களுக்கு நான் நன்றியோடு இருக்க கடமையா இருக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா கடைசியில அந்த கருப்பனையும் தூக்கல என்ன செய்தான் போட்ட. கடைசி வரைக்கும் அந்த பெண் ஒரு இறையாட்சியை, நபிமார்களுடைய ஆட்சியை இந்த உலகத்துக்கு நடத்தினாள் என்று நமக்கு இமாம் ஜாபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை சொல்லுவாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க. வாழ்க்கையில ஏதோ ஒரு சோதனை வந்த உடனே இன்னைக்கு காலையில பாருங்க, ஒரு பள்ளிக்கூடத்து மாணவன் தற்கொலை பண்ணி இறந்தான், பத்திரிகை செய்தி.
இப்படி பாருங்க, மாணவி நீட்டு தேர்வில் தற்கொலை பண்ணி இறந்தால், உலகத்தில் இஸ்லாத்தை மாறி தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் சோதனையை சாதனையாகவும் எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு இதை யாருமே சொல்லி கொடுத்ததே கிடையாது. பாருங்க, லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனிலேயே ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் உங்களுக்கு பேர்ல வச்சிருக்கிறான். லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தில் சொன்னாங்க, மகனே, லா யன்சிலன்ன அம்ருன் ரலீதஹு அவ் கரஹ்தஹு, உனக்கு எந்த சோதனை வந்தாலும் சரி, நீ விரும்பினதோ நீ வெறுக்கிறதோ, நீ பிரியப்பட்டதோ திருப்தியோ அதிருப்தியோ, உனக்கு எந்த ஒரு சோதனை வந்தாலும் சரி, உன் மனசுல நீ உறுதி கொள், இன்ன தாலிக்க கைருன் லி, இதுல எனக்கு ஏதோ ஒரு நன்மையை அல்லாஹ் வச்சிருக்கான். எனக்கு காய்ச்சல் வந்திருக்குன்னா அது நன்மை தான், எனக்கு ஏதோ நன்மை வச்சிருக்கான். நமக்கு கால் அடிச்சு நகம் கலண்டு ஓடுதுன்னு சொன்னா ஏதோ நன்மையை வச்சிருக்கான். ஆக எந்த சோதனை வந்தாலும் சரி, நீ மனசுல என்ன மனசுல உறுதி கொள், இதுல எனக்கு ஏதோ நன்மை தான் இருக்கிறது, இது தீமையே இல்லை என்று நீ மனசுல உறுதி கொள்ளணும். மகன் சொன்னாங்க, மகனுடைய உபதேசம் நிறைய கிதாபுகள்ல வருது, எந்த நேரத்திலையும் மகன் அட்டாக் பண்ணவே இல்லை, அப்ஜெக்ஷன் தெரிவிக்கவே இல்லை. இந்த விஷயத்துல சொன்னாங்க, வாப்பா இதை நான் உடனே உங்களுக்கு வாக்கு தர முடியாது, நான் அப்படி உறுதி கொள்வேன் அப்படிங்கிறத நான் நம்பணும்னா அது எப்படிங்கிறத நான் நேரடியாக பார்க்கணும். ஒரு தீமை எனக்கு அது எப்படி நன்மையாக இருக்கும், ஒரு சோதனை எனக்கு அது நன்மையாக எப்படி இருக்குங்கிறத நான் கொஞ்சம் விளக்கமாக நேரடியாக பார்த்தா தான் அதை உங்களுக்கு உறுதி தர முடியும். அந்த விஷயத்தை நான் அப்படி இருப்பேன். அப்படியா, மேற்கொண்டு நான் உனக்கு விளக்கம் தெரியணும்னா, ஒரு நபி இப்பொழுது அனுப்பப்பட்டிருக்கிறார், அந்த நபியை நம்ம 2 பேரும் போய் சந்திப்போம், அந்த நபியை பார்க்க கிளம்புவோம், அவரிடத்திலே போய் கேட்போம், இது அல்லாத நிறைய விளக்கங்கள் அவர்கள் நமக்கு தருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 கழுதையை எடுத்து பயணம் கிளம்புனாங்க. சாப்பாடெலாம் எடுத்து போனாங்க. திடீர்னு ஒரு பாலைவனம் வந்தது. பாலைவனத்தில் போகும்போது தான் கொஞ்சம் அதிகமான தண்ணி, அதிகமான சாப்பாடெலாம் வேணும், அங்கெல்லாம் கடைகள் இருக்காதே. கிளம்பி போனாங்க. திடீர்னு பாலைவனத்தில் உச்சகட்டமான வெயிலில் தண்ணி காலியாகி சாப்பாடு காலியாகி கடைசியில் டயர்டாகி ஒரு கழுதை டயர்டாகி இவங்க கீழே இறங்கிட்டாங்க. அதாலே நடக்க முடியலன்னு கீழே இறங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த காலில் ஒரு எலும்பு குத்தி, லுக்குமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனு காலில் ஒரு முள்ளு, அதாவது ஒரு எலும்பு குத்தி பாதத்தில் குத்தி மேலே கிழிச்சிக்கிட்டு மேலே வந்துக்கிட்டு காலுக்கு மேலேயே வந்துட்டு மயங்கி விழுந்துட்டா. திடீர்னு மகனை காணையிலேன்னு திரும்பி பார்க்குறாங்க, மயங்கி கிடக்குறாங்க பாலைவனத்துக்கு. வேகமாக ஓடி வந்து மகனை தூக்கி மடியில் வச்சு கட்டி பிடிச்சி என்ன செய்தாங்க, தன்னுடைய பல்லால் அந்த எலும்பை எடுத்தாங்க. எடுத்த உடனே தன்னுடைய தலப்பாவில் இருந்து ஒரு துண்டை கிழிச்சு காலில் கெட்டு போட்டாங்க. மகன் முழிக்கவே இல்லை, அப்படியே மயக்கத்தில் இருக்கிறாங்க. தன்னுடைய மகனை மடியில் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எந்த தகப்பனுக்கு தாங்க பாசம் இருக்காது, எல்லாத்துக்கும் புள்ள பாசம் இருக்கும்லாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, கண்ணீர் 10 வகை கிதாபில் எழுதுவாங்க. கண்ணீர் 10 வகை. ஒன்று என்னது, ரஹமத்துடைய கண்ணீர், பாச கண்ணீர் இருக்கலாங்க, பாசம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, இப்ராஹிம் என்ற ஒரு மகன், நம்ம இப்ராஹிம் உன் இழப்புனால் நான் ரொம்ப மன ரீதியால என்ன செய்யறேன், பாசத்தில் நான் இருக்கிறேன், கண்ணீர், இந்த கண்ணீர் பாச கண்ணீர் சொன்னாங்களே இல்லவா, அதே மாதிரி அந்த கண்ணீர் சிந்துனதுல கன்னத்துல பட்டு உடனே முழிச்ச உடனே லுக்குமான் அலைஹிஸ்ஸலாத்தின் மகன் கேட்டாங்க, வாப்பா நல்லா பாருங்க, நீங்க என்ன சொன்னீங்க, எந்த ஒரு சோதனை வந்தாலும் மகனே உனக்கு அது நன்மைன்னு சொன்னீங்களே, இது நமக்கு நன்மையா, நீங்க அழுகிறீங்களே, நன்மையா இருந்தா ஏன் அழுகிறீங்க, நீங்க அழுகிறீங்களே வாப்பா. 2 கொஸ்டின், நீங்க அழுகிறீங்களே வாப்பா, நீங்க அழுகிறதே உங்களுக்கு நன்மையா இருந்தா ஏன் அழுகிறீங்க வாப்பா. இதுக்கு இடையில லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு முன்னால போகும்போது தனக்கு நேராக முன்னால பார்க்குறாங்க, கருப்பா ஒன்று தெரியுது, இடையில அப்படியே அந்த புகை மாதிரி ஒன்று தெரியுது. அதை கவனிச்சுக்கிட்டாங்க. முதலையே இந்த விபத்து ஏற்பட முந்தி சொன்னாங்க, மகனே நான் அழுகிறத கேட்குறேன், நீ யார், என் மகன், உனக்காக நான் எவ்வளோ பிரியம் வச்சிருக்க தெரியுமா, இன்னைக்கு புள்ளையை காப்பாத்துறதுக்கா எத்தனை லட்சத்தை கூட வீட்டை கூட வித்து காப்பாற்ற நினைக்கிறான்ல, ஒரு ஆபத்துன்னு சொன்னா எனக்கு என்ன புள்ளை தான் முக்கியம் நினைக்கிறாங்க இல்லையா, உனக்காக இந்த உலகத்தினுடைய அத்தனை பாக்கியத்தை நான் இழக்க தயாரா இருக்கிறேன் மகனே. உன்னை பெத்த தகப்பேன், பெத்த மனசு பிள்ளை மனசு கல்லுன்னு சொல்லவா, அந்த உன்னை 1000 இருந்தாலும் வாப்பா, நான் எனக்கு அந்த பாசம் இருக்காதா, அந்த கண்ணீர் தானே விட்டேன் உனக்கு, இதுல நான் தீமையை நீ என்ன பார்க்கிறாய், உன் மீது நான் அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன், உனக்கா எதையுமே கொடுப்பேனா, கண்ணீர் கொடுத்தது உனக்கு பெரிய, இதுல என்ன ஒரு பெரிய வித்தியாசத்தை நீ கண்டுபிடித்து விட்டாய் மகனே. இப்பவும் சொல்றேன்,
உனக்கு ஏற்பட்ட இந்த விபத்து உனக்கு நன்மையே. இதை விட ஒரு பெரிய சோதனை வர இருக்க வேண்டியதை அல்லாஹ் உனக்கு இது மாதிரி காலில் எலும்ப கொடுத்து ஒரு சின்ன சோதனை கொடுத்து பெரிய சோதனையிலிருந்து பேராபத்திலிருந்து அல்லாஹ் உனக்கு காப்பாற்றிருக்கான். இப்பவும் உனக்கு இந்த காலில் எலும்பு குத்துனது நன்மை தான். கேட்டாங்கம்மா, வாப்பா நாம் எங்கே இருக்கிறோம்? பாலைவனத்தில் இருக்கிறோம், தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, இதே நிலையில் நாம் இங்கே இருக்கோம். என்னை அப்படியே நீங்கள் காலில் மயங்கி கிடக்கிறேன்னு நீங்கள் அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? காலம் ஃபுல்ல அழுவீங்க. நம்ம மகனை தூக்கிட்டு வர முடியாமல் அப்படியே போட்டு வந்துட்டீனே அப்படின்னு சொல்லி அழுவீங்களா இல்லையா? காலம் முழுவதும் உங்களுக்கு மனசில் அந்த கவலை இருக்குமா இல்லையா? சரி, நீங்கள் என்னை விட்டுட்டு போகல, நீங்களும் இங்கேயே மகனுக்கு கூட இருக்கலான்னு இருந்தா நமக்கு யாருடைய உதவி இல்லாமல் இங்கேயே நம்ம 2 பேரும் இறந்துருவோம். இது எப்படி நமக்கு நன்மையா இருக்கும் அப்பா அப்படின்னு கேட்டான். மகனே, இப்பவும் சொல்றேன், நீ விளக்கம் இல்லாமல் சொல்ற, இதை விட ஒரு பெரிய சோதனையிலிருந்து நீ திருப்பப்பட்டிருக்கிறாய் மகனே, இது உனக்கு பெருசா தெரியும், இதை விட பேராபத்திலிருந்து நீ பாதுகாக்கப்பட்டிருக்கிறாய் மகனேன்னு சொன்ன உடனே திடீர்னு தனக்கு முன்னால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. அதுக்கு முன்னால தெரிஞ்ச அந்த கருப்பும் அதுக்கு முன்னால தெரிஞ்ச அந்த புகையும் தெரியல. இவங்க மனசில் நினைச்சாங்க யாரோ வர்றாங்க போல தெரியுது, ஏதோ ஒரு மரம் போல தெரியுதுதான் முதல்ல நினைச்சாங்க. ஆனா இப்ப அது தெரியல. அப்ப சொன்னாங்க, என் ரப்பு ஏதோ ஒரு காரியத்தை அதை வச்சு செய்திருப்பான், அதுதான் இப்ப தெரியல அப்படின்னு முதலையே கருத்தை சொல்லிக்கிட்டாங்க. திடீர்னு அப்படியே முன்னால பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் குதிரையில, வெள்ளை குதிரையில, ஒரு வெள்ளை உடையில, ஒரு வெள்ளை மனிதர் வேகமா வந்துகிட்டே இருக்கிறான். அப்படியே ஆகாயத்துல கையால் அப்படியே தடவிப்படி வந்துகிட்டே இருக்கிறான். வந்தவங்க பக்கத்துல வந்தவொன்னே தெரியல, ஆளை தெரியல, ஆள் மறைஞ்சிருக்கு. ஆனா பக்கத்துல வந்தோன்னா சத்தம் கேட்குது. நீங்க லுக்குமான் தானே? நீங்க ஆமா, நான் தான் லுக்குமான். நாங்க சவுண்டு கேட்குது. நீங்க ஞானி தானே? அப்படி சொல்லிக்கிறாங்க மக்கள், ஞானின்னு சொல்லிக்கிறாங்க. அதான் பணிவு. ஆமா, நான் ஆலிம்சா தான், இந்த பட்டத்தை எல்லாம் ஃபுல்லா போடுங்க அப்படி நம்ம சொன்னா பெருமை இருக்குன்னு அர்த்தம். அப்படி சொல்லிக்கிறாங்க, ஞானின்னு சொல்லிக்கிறாங்க எல்லாரும். உங்க மகன் விவரம் இல்லாமல் உங்கள்கிட்ட என்ன சொன்னாரு? என்ன சொல்றாரு இருக்கட்டும், நீங்க யாரு முதல்ல? உங்க பேர் சத்தம் கேட்குது, ஆள் தெரிய மாட்டேங்க, நீங்க யாரு? என்னை யாருமே பார்க்க முடியாது, நான் ஜிப்ரீல். என்னை பார்க்கணும்னா நெருக்கமான மாணவர்கள் தான் பார்க்க முடியும். என்னை பார்க்கணும்னு சொன்னால் ஒரு ரசூல் தான், நபி தான் பார்க்க முடியும். வேறு யாரு கண்ணிலையும் தெரிய முடியாது. அல்லாஹ் அப்படியே நீ ஆக்கியிருக்கான். அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு காட்சி அளித்திருப்பேன். சரி, உங்கள் விவரம் இல்லாத உங்கள் மகன் என்ன சொன்னார்? என்ன சொல்கிறார்? நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் ஜிப்ரீலாக இருந்தால் உங்களுக்கு தான் தெரியுமேன்னு சொன்னான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? நீங்கள் தான் ஜிப்ரீல்னு சொல்லிடலாங்க, நீங்கள் ஜிப்ரீலாக இருந்தால் உங்களுக்கே தெரியும். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கு சொன்னது யார் தெரியுமா? உங்களை காவல் காக்கிற மலக்குமார்கள். அல்லாஹ் சொல்றானே, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் காவல் காக்கிற மலக்க போட்டு, நம்ம தூங்கும்போது நம்ம பக்கத்தில் இருப்பாங்க. ஏதாவது பாம்பு வந்தால் தட்டி விட்டுருவாங்க. நமக்கு விதி வரலன்னா அதை தட்டி விட்டுருவாங்க. நமக்கு ஆபத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக அல்லாஹ் நமக்குன்னு சில பேரை போட்டிருக்கோம். உங்களை கண்காணிக்கக்கூடிய வானவர்கள் என்கிட்ட வந்தாங்க. நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னா, அல்லாஹ் இந்த ஊரை, இதுக்கு பக்கத்து ஊரை எல்லாத்தையும் பூகம்பத்தால் அழிப்பதற்கு, இந்த ஊர் மக்களை இப்படி துருக்கி பக்கத்தில் உள்ள சிரியா அதில் உள்ள எல்லாருமே போயிட்டாங்களா இல்லையாங்க? இதெல்லாம் ஒரு அல்லாஹ்வுடைய நாட்டம் தானே, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல இந்த ஊர், இது பக்கத்தில் ஊர், இதில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் நிலநடுக்கத்தால் அல்லாஹ் என்னைய கொண்டு அந்த காரியத்தை செய்ய வச்சிருக்கான். ஆனால் அந்த ஊருக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய நீங்களும் உங்கள் மகனோடு இந்த ஊருக்கு வர்றதாக உங்களை கவனிக்கிற வானவர் என்கிட்ட சொன்னாங்க. நான் உடனே அல்லாட்ட கேட்டேன், யா அல்லாஹ், அந்த ஊருக்கு அவங்க வராமல் நீ ஏதாவது வகையில் தடுத்துறவங்க, இந்த ஊருக்கு அவங்கள வரவிடாமல் நீ எப்படியாவது நீ தடுத்துருன்னு அல்லாட்டே பிரார்த்தனை பண்ணேன். அல்லாஹ் தஆலா உங்கள் மகனுடைய காலில் எதை ஏற்படுத்தி, எலும்பை ஏற்படுத்தி அங்கேயே முடங்கி அங்கேயே நடக்க முடியாமல் அப்படியே அல்லாஹ் உங்களை தடுத்தேன். நீங்கள் எங்கே வந்திருந்தால் அந்த எலும்பு குத்தாவிட்டால் நீங்கள் மண்ணுக்குள்ளே நீங்கள் எதை மையத்தாக போயிருப்பீர்கள். நான் துவாசி, இது எனக்கு அந்த தகவலை தந்ததே உங்களை கவனிக்கிற வானவர் தான் என்று சொன்னார்கள். பார்த்தீங்களா? அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அஸா அன் தக்ரஹு ஷைஅன் ஹுவ கைருல் லக்கும். உங்களுக்கு சில விஷயத்தை நீங்க வெறுப்பீங்க, ஆனா அது உங்களுக்கு நன்மையா இருக்கும். சில விஷயத்தை நீங்க சந்தோஷப்படுவீங்க, ஆனா அதுவே உங்களுக்கு ஆபத்தா இருக்கும். எத்தனை பேர் விரும்பி கல்யாணம் முடிக்கிறாங்க, கடைசியில் அவன் சாவறதுக்கு அவ தான் காரணமாயிடுறான். பார்த்துட்டு பார்க்குறோமா இல்லையா? என் உயிரேங்கிற கடைசியில் அவன் உயிரே போயிடுது, அதில் போயிடுது இல்லைங்க. அப்போ சில விஷயம் பாருங்க, அப்போ பெற்றோர்களாக பார்த்து சந்தோஷமா பல துவாக்களும் கல்யாணம் நடக்கும். கடைசி வரைக்கும் அவங்க என்ன மாதிரி இன்னும் கிழவி அனுப்புறவங்க கூட புது ஜோடி மாதிரியே இருக்காங்களே, 2 பேருமே ஒற்றுமையா இருக்காங்களேன்னு சொல்ற அளவுக்கு பேர் புகழத்தோடு வாழ்றாங்களா இல்லையா? பாருங்க, அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஆக்குறானா இல்லையா?
கண்ணியத்துக்குரியவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே என்ன செய்தாங்க, அந்த காயத்தில் கை வச்சாங்க, உடனே எஞ்சி நின்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் கையை வச்ச உடனே எத்தனையோ கீழே விழுந்தவங்களாம் கால் முறிஞ்சவங்களாம் எஞ்சி நின்ட்டாங்களா இல்லையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையிலங்க ரசூலுல்லாஹ்வே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அணைச்சாங்க. நெஞ்சினுடைய அணைப்பு பட்ட உடனே எப்படி ஓத ஆரம்பிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார்கிட்டயும் ஓதாம. அதே போல சாப்பாடு பையில கையை தடவுனாங்க, சாப்பாடு நிரம்பிட்டு. தண்ணி பாத்திரத்தை கை வச்சாங்க, தண்ணி நிரம்பிட்டு. 2 கழுதையும் அப்படியே தூக்குனாங்க. கண் சிமுட் நேரத்தில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் வந்து நிற்கிறாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி எதை காட்டுகிறது என்றால், அதனால தான் ஹல்வா சாப்பிட்ட மாதிரி ருசியாக ரசிப்பாங்க சோதனையை இறைநேசர்கள். ஹல்வா சாப்பிட்ட மாதிரி. இமாம் அவுசாயி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இமாம்கள் காலத்தில் உள்ளவங்க 25 மதுஹப் இருந்த காலத்தில் அவுசாயி இமாமுடைய மதுஹப்னு தனி மதுஹபே இருந்தது ஒரு காலத்தில். அவுசாயி இமாம் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ஞானி ஒரு செய்தி சொன்னாங்க. நான் ஒரு சமயம் இந்த சத்திரத்தை நோக்கி பயணிச்சு, சில நேரத்தில் ஒரு இடத்துல தங்குறதுக்கு முத்துச்சாவடிகள் நிறைய காயல்படத்தில் வச்சுருக்காங்களா இல்லையா? திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரையெல்லாம் வச்சுருக்கேன். ஏழைகள் லாட்ஜ், அதுக்கு பேர் என்னது? ஏழைகள் லாட்ஜ் தானங்க. வசதியாக தங்க முடியாதுக்கு தானே அது வச்சுருக்கோம். அதுக்கு தான் அரபியில் ரிபாத்தும்பாங்க, சத்திரம். சத்திரத்தை நோக்கி நான் என்ன செய்ய, இந்த சிரியாவை, அதாவது நான் மிஸ்ர் நாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு சத்திரத்தில் போய் தங்குறதுக்காக போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பந்தரில் நான் நின்றுட்டு இருந்தேன். பக்கத்தில் ஒரு செட்டு இருந்தது. அந்த செட்டில் போய் பார்த்தா ஒரு ஆளுக்கு கை இல்லை, ஒரு ஆளுக்கு கால் இல்லை, ஒரு ஆளுக்கு கண் இல்லை. 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை, கண்ணும் இல்லை. ஆனால் அவர் எப்படி சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி ஹமீது, யா அல்லாஹ் உன்னை நான் புகழ்கிறேன். ஹம்தன் யுஆஃபி, உலகத்திலே எந்த படைப்பினங்களுக்கும் கொடுக்காத சிறப்பை எனக்கு தந்தவனே, உனக்கு நீ எப்படி எல்லா படைப்பினங்களை விட நீ சிறப்பானவனோ அதுபோல உனக்கு சிறப்பான ஒரு புகழை, பரிபூர்ணமான புகழை நான் உன்னை புகழ்கிறேன் ஆண்டவா, என எப்படி சிறப்பு படுத்தியிருக்க நீ. அப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி, அல்லாஹ் சொல்றாங்கல்ல, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி, எனக்கு அல்லாஹ் தஆலா யாருக்குமே கொடுக்காத பேராட்சியை அல்லாஹ் எனக்கு தந்தானே என்று சுலைமான் நபி சொன்னாங்களே இல்லையா? உலக ராஜா அல்ல அவங்க, அதே மாதிரி சொன்னாங்க. ஆனா இவங்க யாருக்குமே கொடுக்காத பாக்கியத்தை தந்தேன்னு சொல்லி அவங்க புகழ்றத பார்த்த உடனே சந்தேகம் வந்தது. இவங்கள்ட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும். ஞானி சொல்றாங்க, என்ன இவங்கள்ட்ட என்ன, இந்த புகை கொஞ்சம் காத்துல உள்ள பக்கத்தில் இங்க கொண்டு வச்சிருக்காங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இவர் என்ன புகழ்ச்சி இவங்க புகழ்றாங்க, அல்லாஹ் என்ன இவங்களுக்கு கொடுத்தான் அப்படிங்கிறதுக்கா பக்கத்தில் வந்து உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும், கேளுங்க, ஏதாவது விஷயம் இருந்தால் எனக்கு ஞானம் இருந்தால் பதில் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, உங்களுக்கு வந்து கை இல்லை, எதுவுமே இல்லை, இந்த நிலையில் வந்து நீங்கள் எப்படி வந்து அல்லாவை இந்த அளவுக்கு புகழ்றீங்களே, உங்களுக்கு அல்லாஹ் அதை தந்தான் இதை தந்தான்னு சொன்ன மாதிரி புகழ்றீங்களே. அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்ன விளங்கிட்டீங்க என்னை பற்றி? அல்லாஹ் தஆலா எனக்கு வந்து கடலை புள்ள அனைத்து சுனாமியை இறக்கி விட்டு, சுனாமியிலே நான் இறந்தாலும் சரி, கடலில் மூழ்கினாலும் சரி, கடலை ஏவி விட்டாதானே சுனாமி, கடலை ஏவி விட்டான், எனக்கு சுனாமியில் நான் இறந்தாலும் சரி, பூமியை ஏவி விட்டு நிலநடுக்கத்தில் இறந்தாலும் சரி, ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்துக்கு நெருப்பு மலை, எரிமலை கிளம்பி எத்தனையோ 1962 துருக்கியில் எரிமலை கிளம்பி. நான் ஒரு தடவை தராவியா தொழுவதுக்கு இங்கே கல்கட்டா போயிருக்கும்போது அங்கே அந்த மியூசியம், அந்த இது இருக்குது, அந்த அறிவியல் மையத்தில் வந்து அந்த இது படத்தையே போட்டு காட்டினா, நோம்பு டயத்தில் எப்படி அந்த எரிமலை கிளம்பியதுங்கிறத போட்டு. நெருப்பு மலையை எம்மீது பொழிய வைத்தாலும் சரி, ஒரு மலையை நொறுக்கி என் மேலே தூக்கி சுக்குநூறா நொறுக்குனாலும் சரி, மா இஸ்தத்து மின்ஹு சுக்ரன், அவங்க சொல்றாங்க அல்லாஹ்வை அதிகமாக புகழதான் செய்வேன். அப்படி இறந்தாலும் சரி, நான் என் மீது அல்லாஹ் மீது எனக்கு புகழ்ச்சியும் அல்லாஹ் மீது நான் ஒரு நன்றி உணர்வையும் அதிகப்படுத்துமே தவிர அல்லாஹ்வை பற்றி நான் புண்படவும் மாட்டேன், எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன். எப்படிப்பட்ட ஒரு பவரான ஒரு பாக்கியம் பாருங்க. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு சந்தேகம், எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், செய்வீங்களா அப்படின்னு. அந்த உடல் ஊனமுற்றவராக இருக்காங்களே அவங்க சொன்னாங்க, என்ன தேவைன்னு. இல்லை, என் மகனை நேரத்திலிருந்து காணையில், அவன் தான் எனக்கு தொழுகை நேரத்தை சொல்லி தருவான். இந்த காட்டு பகுதியில் இந்த கோர புல்லுகளை கொண்டு வந்து என் சாப்பிட்றது, கோர புல்லு தான் சாப்பிட்றதுக்கு, கோர புல்லுகளை கொண்டு வந்து எனக்கு உசூலுல் பர்தின்னு எழுதுறாங்க, கோர புல்லு தான் அது சாப்பிட்றது, கோர புல்லை கொண்டு வந்து தருவான், அதை தான் நான் நோன்பு திறக்க நேரத்தில் சாப்பிடுவேன்.
என் பையன் தான் எனக்கு கண்ணு தெரியாது, தொழுக நேரத்தை காட்டுவானா, நேரத்தில் இருந்து காணையில் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் எங்கே நிற்கிறாருன்னு. அவர் மகனை தேடி அலைஞ்சேன். ஒரு மணல் குன்றுக்கு பக்கத்தில், மணல் திடலுக்கு பக்கத்தில் வந்தேன். ஒரு சிங்கம் தின்னுக்கிட்டு இருந்துச்சு அந்த பையனை. எப்படி இவங்க கையில் கால் இல்லை, கண் இல்லை, கை இல்லை, என் மகனை கூட்டுவாங்கன்னு சொன்னால் அவள் சாப்பிட்டு இருந்துச்சு. இது எப்படி போய் நான் சொல்கிறது இவங்கள்ட்ட? அதுலேயே அதிர்ச்சியில் ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாத அப்படின்னு யோசனை பண்ணேன். இந்த நோயாளிகிட்ட, இந்த பேஷண்ட்டை பக்குவமாக தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ண எப்படி சொல்லலாம். போய் ஒரு கேள்வி கேட்டேன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை சிறந்தவங்களா நீங்கள் சிறந்த ஆளான்னு கேட்டேன். நீங்கள் சிறந்த ஆளா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவங்க? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையை பாருங்கள். இன்னைக்கு கொரோனானால எத்தனையோ குடும்ப ஜனாசா கூட குடும்பத்தினர்கள் குளிப்பாட்டுறதுக்கு பயந்தாங்களா இல்லையா? தனிமைப்படுத்தினாங்களா இல்லையா? பயம். அது ரெண்டாவது. தனிமைங்கிறத விட இவங்க அதை விட தனிமையிலும் தனிமை இவங்க. அதே மாதிரி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை தனிமைப்படுத்தினாங்க. எந்த அளவுக்குன்னா கிதாபில் எழுதுவாங்க. அவர் சொல்றார், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தீங்களா, நடந்து போகக்கூடிய பாதையிலே செல்லக்கூடியவர்களுடைய அந்த பேசும் பொருளாக என்ன அவங்க தனியாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேசும் பொருளாக அல்லவா அவங்க ஆகியிருக்காங்க. ஆமா, உண்மையிலே அவ்வளோ பெரிய சோதனைக்குள்ளானால். உங்க மகனும் தேடி போனேன், உங்க மகனை சிங்கம் சாப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்லும் போது சொன்னாதான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இதை பார்க்க சொல்லும் போதுதான் ஒரு பொறுமை கிடைக்கட்டுமேன்னு சொன்னேன். அதை கேட்டவன் அல்ஹம்துலில்லாஹ் ஆன் கத்தல, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா என்னை உலகத்தினுடைய விஷயத்திலிருந்து எனக்கு சோதனையை ஆக்கியா, ஜஅல ஃபீ கல்பி ஹஸ்ரத்தன் மினத் துன்யா. இந்த உலகத்தில் இருந்து ஒரு சோதனையில் அல்லாஹ் எனக்கு எனக்கு ஒரு வெற்றியை தந்தானே, கோடி பிசினஸ் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லல, எனக்கு சோதனையை தந்த ஆண்டவனுக்கே எல்லா போகும் சொல்லி கொஞ்ச நேரத்தில் உடம்புல அப்படி ஒரு நடுக்க ஏற்பட்டு அப்படி இறந்துட்டார். யாரை இவங்களை ஜனாசாவை குளிப்பாட்டுறது? நான் தனியால்லவா மாட்டிக்கிட்ட, என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணேன். இதே அந்த சத்திரத்தில் தங்குறதுக்காக ஒரு பயண கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு. இங்கே வாங்கன்னு கையை காட்டு, என்ன நாங்கள் வாங்குங்க பக்கத்தில். என்ன ஆச்சு இந்த ஜனாசா, எப்படி இறந்துட்டாங்க, நீங்கள் தான் நம்ம ரெண்டு சேர்ந்து எல்லாம் நம்ம தான் சேர்ந்து குளிப்பாட்டோம். கடற்கரை தண்ணியில் தண்ணியை வச்சு குளிப்பாட்டி அவங்கள்ட்ட இருந்த அந்த அவங்க லக்கேஜில் இருக்கக்கூடிய ஒரு துணியை வச்சு நாங்கள் அவங்கள கஃன் பொதிஞ்சு நான் தான் தொழு வைப்பேன்ட்டேன். சரி தொழு வச்சாச்சு. அதே அந்த செட்டில் அடக்கியாச்சு. நைட்டு அவங்க ஞாபகமாக நைட்டு தங்கியிருந்தேன். கனவு, அந்த கனவுலே பச்சை பூங்கா, பசுமையான ஒரு தோட்டத்தில், பச்சையான ஒரு உடையிலே, அழகான தோற்றத்திலே, குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடிய கோலத்திலே நான் அவர்களை பார்த்தேன். அவரிடத்தில் கேட்டேன், நீங்க என் நண்பர் தானே? நேற்று வரைக்கும் ஆமா நான் தான். எப்படி உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது? சொன்னார்கள், நான் சாபிரீன் வபஷிரி சாபிரீன், அல்லாஹ் சொல்றானே பொறுமையாளர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள், அல்லாஹ் சொல்றான்ல, அந்த சாபிரீன்களுடைய பதவியை அடைந்து விட்டேன். அந்த பதவியை ரெண்டே பேர் தான் அடைய முடியும். ஒன்று அல்லாஹ்வுடைய துன்பத்தில் பொறுமையை, அதாவது பொறுமையை கொள்ளக்கூடியவர், இன்பத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றவர். ரெண்டுமே டேஞ்சர். சந்தோஷத்தில் அல்லாஹ் மறந்துடுவான். ஆக சந்தோஷத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றவரும் துன்பத்தில் என்ன செய்யுது பொறுமை காக்கக்கூடியவர் தான் இதை அடைய முடியும். நான் அதை அடைந்து விட்டேன் என்று சொன்ன உடனே இந்த விஷயத்தை கனவுல முழிக்கிற இந்த செய்தியை சொல்ற அவுசாஇ இமாம் சொல்லுவாங்க, ஒரு ஞானி எப்பொழுது இந்த விஷயத்தை சொன்னார்களோ அன்னிலிருந்து இந்த செய்தியை எந்த ஞானிகிட்ட இருந்து நான் கேட்டேனோ அன்னில் இருந்து பேஷண்ட்டுகளை விரும்புறவனாகிட்டேன், நோயாளிகளை பார்க்கிறவனா. பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் இருந்தார், எங்கள் பாப்பா ஒரு 8-9 மாதம் சோம் இல்லாமல் இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பார்க்க வரவே இல்லை. அடுத்த வீட்டுக்காரர் தான், பார்க்க வரவே இல்லை. அவர் என்ன நினைச்சாரோ தெரியல, இவருக்கு வந்த வியாதி நமக்கு வந்துருமோன்னு நினைச்சாரே தெரியல, வரல. எங்கள் வாப்பா ஒப்பாத்தாகிறதுக்கு சில நாளுக்கு முந்தி சொன்னாங்க, இந்த அடுத்த வீட்டுக்காரனா இவன் பக்கத்து வீட்டுக்காரனா, என்னை பார்க்க கூட இல்லையேன்னு வருத்தப்பட்டாங்க. என்கிட்ட என்ன சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் தான் நம்மளை நல்லா இருக்கீங்களா கூட என்ன செய்யல, கேட்கலையா, பார்த்துட்டா நம்ம மூத்தா போயிருவோம்னு நினைச்சிட்டானா என்னன்னு தெரியல. அப்ப எத்தனையோ பேர் பார்க்கும் பொழுது அந்த மனசுல நிக்க பாருங்க. நான் சோதனையான ஆஸ்பத்திரியிலே இன்றும் இந்த கொரோனா காலத்திலே அந்த பேஷண்டோடு நின்று அலைஞ்சவர்கள் கொரோனாவிலா இருந்தார்கள், கொரோனாவிலா இருந்தாங்க. அந்த சோதனையோடு நின்னாங்களா இல்லையா? அல்லாஹ் இருக்கான் நமக்கு. என்ன நின்னாங்களா இல்லையா? அந்த மையத்தை குளிப்பாட்டினாங்களா இல்லையா? நிறைய பேர் கூட நின்னாங்களா இல்லையா? பாருங்க, இதே மாதிரி பார்க்கிற பொழுது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம்
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, இது ஒரு தொடர் காவியம். இறைநேசர்களினுடைய சோதனையினுடைய சாதனையை சொல்ல ஆரம்பிச்சா எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த டைமிங் பத்தாது. இதுவே ஒரு தொடர் மாதிரி நான் நடத்தணும். டைம் இருக்கிற வரைக்கும் சொல்ற வாய்ப்புள்ள விஷயம் பாருங்க, எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. நேரங்கள் பத்தாது. ஏன்னா அவர்களுடைய வரலாறு, நம்ம வரலாறுகள் எல்லாம் மணிக்கணக்க பேச வேண்டியது, நாள் கணக்க பேச வேண்டியது. நம்முடைய இலர்ஜி முடிஞ்சு போகுங்க. இன்னைக்கு இறைநேசர்கள்னா ஒரு கபர் கட்டினா அதான் இறைநேசர்னு சொல்லி ஒரு யானையை போட்டு போட்டாவை போட்டு அங்கங்க பிளக்ஸ் போட்டு வச்சு கொச்சைப்படுத்தினா இன்னைக்கு இந்த இறைநேசர்கள் மாதிரி வாழ முடியுமா? இந்த வரலாறு மாதிரி காட்ட முடியுமா? எப்படிப்பட்ட சகாப்தம் இருக்கலாம்? அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இவங்களுடைய வாழ்க்கையை வத்தபே சபீலம் அண்ணா நாபையிலேயே, நம்மில் வந்து சேர்ந்தவர்கள் வாழ்க்கையை நீ பின்பற்று, நம்மில் வந்து மீண்டவர்களுடைய நல்வாழ்க்கையை நீ பின்பற்று. குர்ஆன் சொல்கிறது நம்மை வந்து சேர்ந்த நல்லடியார்களை நீ பின்பற்றுன்னு அல்லாஹ் சொல்றான். அதைத்தான் நம்ம சொல்லுவோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள், நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே என்கிட்ட ஆதாரம் உண்டு, சாம கதை சொல்லிட்டு போயிட்டாரு காஜா ஹசரத். என்னைக்குமே நான் பேசின நூற்றுக்கணக்கான விஷயங்கள் நான் எல்லா நாட்டிலையும் பேசினது நான் ரெக்கார்டு வச்சிருக்கேன். இப்போ கேட்டாலும் என்ன கிதாபுலன்னு சொல்லி நாங்கள் சட்டையை பிடிச்சி சொல்லி கொடுத்துருவேன். எனக்கு வந்து தமிழ் புக்கை பார்த்து சொல்ல வேண்டியது, மொட்டை லெட்டரை பார்த்து சொல்ல வேண்டிய, மொட்டை அட்ரஸ் பார்த்து இருந்தால் லெட்டரை கிழிச்சு போட்டுருவோம். யார் சொன்னது, எங்கே சொன்னது, எந்த கிதாபில் எந்த பிரிண்டில் உள்ளது எல்லாமே நமக்கு தெரியும். ஏன்னா பதிவு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. கதையை சொல்லி இருக்கிறார். நிறைய அந்த சிங்கப்பூர் பயானில் சில பேர் நான் ஜின் ஷைத்தானை பற்றி பேசிடும் போது நிறைய இந்த இயக்கத்தில் உள்ளவன் இவர் தலப்பா கட்டி இருக்காரு, பூம்பூ மாட்டுக்கார மாதிரி பேசிட்டு போயிட்டாரு, கொச்சைப்படுத்துறது. பூம்பூ மாட்டுக்காரனா தலையில் தலப்பா கட்ட முடியும், பூம்பூ மாட்டுக்கார மாதிரி எதையா சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்களுக்கு அப்படித்தான் சொல்ல முடியும், தவிர பாயிண்ட் அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா இது மாதிரி வாழ முடியாது. சரி, விஷயத்துக்கு வரும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டாங்க, உலகத்திலேயே நம்பர் 1 அதிகமாக வணக்கம் செய்கிற ஆளை, ஒரு ஊரில் அதிகமாக தர்மம் செய்கிற ஆள் யாருன்னு கேட்டால் யோசிக்கணும். யாருப்பா கொடுக்காதாலாம் கோடி பேர் இருக்கானே, கொடுக்குறவன தான் காட்ட முடியும். யார் நிறைய தொழுகிற ஆள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டு போயிட்டாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத். கூட்டு போனால் அங்கே போய் பார்த்தா ஒரு மனிதர் 2 கை கால் குஷ்டம் பிடிச்சி சதை கலண்டு கிடக்கு. குஷ்டன்னா என்ன தெரியுமாங்க? அப்படியே வந்து சதை கலண்டு உள்ள கறியெல்லாம் தெரியும். 2 கை கால்களும். அதனால தான் குஷ்டம் பிடிச்சவங்க விட்டு விரண்டு ஓடிருன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவரை பார்த்தவொன்னே நமக்கும் வந்துருமோன்னு பயத்தில் ஈமான்ல உனக்கு சந்தேகம் வந்துடும், இவர் தான் நமக்கு குஷ்டத்தை தந்துட்டாரு, அல்லாஹ் தரலன்னு சந்தேகப்படுவான அல்லவா. 2 கை கால்களும் கலண்டு கீழே கிடக்கு. அவருடைய 2 கை காலும் கலண்டு கீழே கிடக்கு. இந்த நிலையில அந்த மனிதர் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த 2 குஷ்டம் பிடிச்ச கையை கீழே கிடக்கும்போது, ஆண்டவா இந்த 2 கையை கொண்டு நீ நாடிய நேரத்திலே நான் அதை கொண்டு அனுபவிச்சேன். ஆனா இப்போ இந்த நீ நாடி இந்த 2ஐயும் பறிச்சிட்ட, இப்பொழுதும் நான் என்ன செய்யறேன், உன்னை பத்தி எனக்கு நல்ல எண்ணம் தான். இந்த 2 கைகாலையும் குஷ்டத்தை தந்துட்ட பத்தியா, இப்பவும் நான் உன்னை பத்தி அமல், உன் விஷயத்தில் எனக்கு நல்லெண்ணம் தான். யாபார் யா வசூல், ஏ உபகாரியே கொடுப்பவனே, குஷ்டம் பிடிச்சவரு இப்படி பண்ணிட்டே, நீ என்னை இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லல. இந்த நிலையிலும் நீ பறிச்ச நேரத்திலும் உன்னை பத்தி நல்ல எண்ணம் தான், நீ கொடுத்த நேரத்திலும் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ யூனுஸ் நபி கேட்டாங்க, நான் வணக்கம் செய்கிற ஆளை காட்ட சொன்னால் நீங்கள் ஒரு பேஷண்ட்டை போய் காட்டுறீங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்டாங்க. ஒரு நோயாளி வந்து காட்டுறிய, நான் ஒரு தஹஜ்ஜுத் தொழுகிற ஆளை, ஒரு நோன்பு வைக்கிற ஆளை காட்டுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி ஒரு குஷ்ட ஆளை பிடிச்சி காட்டுறீங்க. இல்லைங்க, இவர் முதல்ல அந்த மாதிரி தஹஜ்ஜுத் தொழுகிற ஆளா, இவர் நோன்பு வைக்கிற ஆளா தான் இருந்தார், இப்போ இப்படி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட வந்து, இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? இவர் 2 கண்ணையும் கலட்ட சொல்லியிருக்கான் அல்லாஹ் அப்படின்னு அப்படி கையால் அப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை காட்டினாங்க. 2 கண்ணும் கலட்டு அப்படி தொங்க ஆரம்பிச்சு. உடனே அவரு, யா அல்லாஹ் இந்த 2 கண்ணையை கொண்டு நீ நாடு நேரத்துல எல்லாம் பயன்பெற்றேன், இப்போ இந்த நாடிய நேரத்துல நீ பறிச்சிட்ட, இப்பவும் விஷயத்துல எனக்கு நல்லெண்ணம் தான். யா பாரு யா வாஸ் யா வசூல், கொடுப்பவனே உபகாரியே. எப்படி பார்த்தீங்களா? உடனே பக்கத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னாங்க, உங்களுக்கு பழையபடி இந்த உறுப்புகள் சீராக சரியாக ஆரோக்கியமாக நான் துவா செய்யட்டா? நீங்களும் துவா செய்யுங்களங்க, பழையபடி வணக்கசாலி ஆகலாம். வேண்டாம். ஏன் வேண்டாம்? இல்ல அல்லாஹ் தாலாவுக்கு நான் வணக்கம் செய்யறதை விட எனக்கு இந்த குஷ்டத்துல பார்க்கறது தான் பிரியமா இருக்கு. அதனால சொல்றேன், எனக்கு இது வேண்டவே வேண்டாம், எனக்கு தேவையே இல்லை. அப்படிதான் சொன்னாங்களாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். உலகத்திலே இவரை மாதிரி வணக்கசாலி யாரையும் நான் பார்த்ததே கிடையாது. அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், யூனுஸ் அவர்களே, இதுதான் அல்லாஹ்வை போய் சேர்றதுக்கு எத்தனை பாதை இருக்கு. தொழுகை ஒரு பாதை, அல்லாஹ்வை போய் சேர்றதுக்கு எத்தனை பாதை இருக்கு. ஜகாத் ஒரு பாதை. அல்லாஹ்வை போய் சேர்றதுக்கு இதை விட சிறந்த பாதை எதுவும் இல்லை. சோதனை என்ற பாதை
இதை விட சிறந்த பாதை எதுவும் இல்லை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துல மெசேஜ் கொடுத்தாங்க. இதே மாதிரி ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் அரினி வலிய மின் அவுலியாயிக்க, உன்னுடைய நேசர்களில் ஒரு அவுலியாவை எனக்கு காட்டியா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ஒரு அவுலியாவை எனக்கு காட்டு. அப்போ அல்லாஹ் சொன்னா, இந்த மலையில் ஏறுங்க, அப்படியே ஒரு பள்ளத்தில் இறங்குங்க, ஒரு திடல் இருக்கும், ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு வீடு இருக்கும், போய் பாருங்க. ஏறினாங்க, ஒரு பள்ளத்தில் இறங்குனாங்க, பூமிக்கு அடியில் ஒரு வீடு இருந்து உள்ளே போனால் குஷ்டம் பிடிச்சி அப்படியே ஒரு மனிதர் அப்படி கீழே அப்படி ஒரு கரித்துண்டு மாதிரி கீழே போடப்பட்டு கிடக்கிறார். ஒரு கரித்துண்டு எப்படி இருக்கு, சதையா தெரியுமில்லங்க, கருங்குஷ்டம் பிடிச்சி உடம்பெல்லாம் கலண்டு ஒரு கரித்துண்டு மாதிரி கீழே போடப்பட்டு கிடக்கிறார். அவரை பார்த்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் யா வலி அல்லா அப்படின்னாங்க இவங்க. அந்த மனுஷர் வா அலைக்கும் சலாம் யா கலீம் அல்லா, அல்லாவோடு பேசியவர்களே வா அலைக்கும் சலாம். என்னது அல்லாவோடு பேசியாளா? நான் எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன மாதிரி பேசண்ட எவன் வந்து பார்க்க வருவான்? இந்த குஷ்டம் பிடிச்சவனா எவன் வந்து பார்க்க வருவான்? நான் அல்லாட்ட பல இரவுகளாக துவா செய்யிட்டு இருந்தேன், அல்லா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை என்னை மீட் பண்ண வை, நான் சந்திக்க ஆசைப்படுறேன்னு பல முறை அல்லாட்ட பல இரவு கேட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு அல்லா என் துவா ஏற்றுக்கொண்டு. உங்களுக்கு யார் ஹிதுமத்து பண்ணுறது, யார் உங்களுக்கு சாப்பாடு எப்படி? எனக்கு ஒரு சின்ன பையன் இருக்கு, அவன் தான் எனக்கு என்ன செய்ய வேலையை பார்த்துக்கிறேன். உங்கள் பையனை பார்க்கணுமே, இங்கே போங்க அது பார்க்கலாம். போனால் அவன் மகனை பார்த்தேன், சந்திரனை போல பிரகாசமான பையன், சந்தோஷத்தில் தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிக், ஆண்டவா உன் படைப்பே படைப்பு, எவ்வளோ அழகான படைப்பு. அந்த பையன் சந்திரனை போல இருக்கிறார். பேசிக்கிட்டே இருக்கேன், திடீர்னு வந்து ஒரு சிங்கம் வந்து அடித்து சாப்பிட்டு அந்த பையனை. அல்லாஹ் உன்னுடைய இறைநேசர், அவர் இந்த நிலையில யாருமே இல்லை, இந்த நிலையில அவரை இப்படி நிலைமை ஆகிப்போச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் திடீர்னு எமோஷன் ஆயிடுவாங்க. அல்லாஹ் சொன்னா, நேர போங்க, வாப்பாட போங்க, நீங்க போய் சந்தோஷம் இப்ப செய்தி சொல்லுங்க, அவருடைய பொறுமையை பாருங்க, அவருடைய திருப்தியை பாருங்க. நீங்க எமோஷன் ஆகிறீங்கள, வாப்பாட போய் சொல்லுங்க. வந்து சொன்னாங்க, உங்க மகன் இது மாதிரி ஆயிட்டார். அப்படியா? சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு. யா அல்லாஹ், எனக்கு நீ அப்படி ஒரு அழகான புள்ளைய, சந்திர மாதிரி ஒரு புள்ளைய எனக்கு நீ தந்த, எனக்கு பின்னாலேயே அதை வாழ வைப்பேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா என்ன அதுல இருந்து என் மனசை நீ ராகத்தான் ஆக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்னைய இப்பொழுதே சுஜூதிலேயே என்னை ஒப்பாத்தாக்கிறியா அல்லா அப்படின்னு சொல்லி உடனே சுஜூதில் விழுந்தாரு. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அசைச்சு பார்த்தாங்க, ஆள் ரூஹ் போயிட்டு. உடனே கேட்டாங்க, யா அல்லாஹ் அவன் மகன் இதை மாதிரி ஓடையில மிருகத்தில் இரையாகி கிடக்கிறார், இந்த இறைநேசர் இந்த செட்டில் வந்து இதை மாதிரி இரையாகி இருக்கிறார், ஒப்பாத்தா இருக்கிறாங்க, யா அல்லாஹ் யார் இவங்களை அடக்கிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே இறங்கினாங்களாம். 2 பேரையும் குளிப்பாட்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடக்குனாங்க. பாருங்க, இது மாதிரி உள்ள வரலாறுகள் எல்லாம் உலகத்தில் நம்ம கேள்விப்படுறது இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி மஜ்லிஸ்களில் முன்னாலே பேசப்பட்டிருக்கலாம். ஏன்னா நமக்கு இதுக்கு முந்தி இருந்தவங்க எல்லாம் பெரும் பெரும் காயல் படத்தில் அந்த மாதிரி ஆலிம்கள் நபிகள்லாம் யாரும் அவ்வளோ பெரிய ஆட்கள் அந்த உலகம் அந்த சபை பார்த்து சபையாகும். நல்ல விளங்கிங்க. நேரம் நெருங்கிறதுனால சில முக்கியமான விஷயங்களை சொல்லி என்னுடைய நிறைவுக்கு வர்றேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மாணவர் மஸ்ரூக் சிரியாவில் அடங்கியிருக்கிறாங்க. மழை இல்லைன்னா அங்கே உடனே வசீலா தேடினா மழை பெய்யுமா அந்த மக்களுக்கு. அங்கே உள்ள சிரியாவில் உள்ள இந்து மக்களே அதை செய்வாங்களாம் அந்த காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு மக்பரா மஸ்ரூக், அவ்வளோ பெரிய ஸ்ரீதேவியான அவங்க சொல்லுவாங்க, ஒரு மனிதர் ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு ஒரு சேவல் இருந்தது, அவருக்கு ஒரு நாய் இருந்தது, அவருக்கு ஒரு கழுதை இருந்தது. அந்த கிராமத்தில் அந்த சேவல் கூவி தான் எல்லாரும் சுபுகையை தொழுவாங்க. அந்த அளவு எல்லாத்துக்கும் அது ஒரு உதவி மோதின் மாதிரி இருந்தது. அது மாதிரி அந்த கழுதை அந்த மக்கள் எல்லாத்துக்குமே அந்த தண்ணி கொண்டு வர்றதுக்கு, எல்லா துணியை சுமக்கிறதுக்கு உதவியாக இருந்தது. அதே மாதிரி அந்த நாய் அந்த ஊர் மக்களுக்கு காவலாக இருந்தது இந்த கிராமத்துக்கு. ஒரு நாள் ஒரு நரி வந்து அந்த சேவலை சாப்பிட்டுட்டு போயிட்டு, அதுபோல் ஒரு ஓநாய் வந்து அந்த கழுதையை அறுத்து போட்டு போயிட்டு, அடுத்து நாயை போயிட்டு. எல்லா நேரத்திலும் அந்த வீட்டு ஓனர்கள் மக்களுக்கெல்லாம் கவலை. இப்போ அங்கே சொல்கிறது இன்னைக்கு ஆளுமே அது சுபுக்கு எழுப்பிட்டு இருந்துச்சு, இதே மாதிரி காவல் காட்டிட்டு இருந்துச்சு, பொதி சுமந்துட்டு இருந்துச்சு, போயிட்டேன்னு ஊரே கவலைப்படுச்சு. அந்த ஓனர் உரிமையாளர் ஒரு சாலிகான மனிதராக இருந்தாங்க. சொன்னாங்களாம், அசாய கூன கைரன், அது நன்மையாகத்தான் இருக்கும், அந்த 3னுடைய இறப்பும் நன்மையாகத்தான் இருக்கும். கொஞ்ச நாள் ஆச்சு, எதிரிகள் படையெடுத்தாங்களாம். எங்கெங்கெல்லாம் சவுண்டு கேட்குதோ அங்கே எல்லாம் ஆள் இருக்குன்னு நினச்சான். அந்த நாய் சத்தம்,
சேவல் அதெல்லாம் அங்கே இருக்க ஆள் இருக்கான்னு நினச்சா அந்த ஊரை ஃபுல்லாக அடிமையாக எடுத்துகிட்டு போயிட்டான். இந்த கிராமத்தை மட்டும் விட்டுட்டான். ஏன்னா இங்கே தான் 3 இறந்து போயிட்டேன். இங்கே யாருமே இந்த ஊரில் யாருமே இல்லைன்னு நினச்சா அந்த ஊர் மக்களா விட்டுட்டு போயிட்டான். பார்த்தீங்களா? அதான் அவங்க சொன்னாங்க, இந்த நமக்கு அல்லாத நன்மையை வச்சிருப்பான். அந்த 3னுடைய இறப்பை கொடுத்து அந்த ஊர் மக்களை எதிரிகள் தாக்காம எந்த ஊர்ல எல்லாம் தாக்குனாங்க அங்கெல்லாம் சத்தம் கேட்டுச்சான். அதனால இங்கே ஆள் இருக்காங்க. இந்த ஊரில் எதுவுமே சத்தம் கேட்கலங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ஹதீஸை சொன்னாங்க இன்னைக்கு ஓதுனதுல, அதாவது நோயை இறக்கிறதுக்கு முந்தி அல்லாஹ் தஆலா மருந்தை இறக்கிட்டு தான் நோயே இறக்குவான். ஒரு சோதனை வர்றதுக்கு முந்தி சோதனை இஸ்லாம் சொல்றது இல்லை, அந்த சோதனைக்கு என்ன தீரும். இமாம் ஜாஃபர் சாதிக் இமாம் சொல்லுவாங்க, 4 விஷயத்தை பாதிக்கப்பட்டவன் 4 ஏன் சொல்லாமல் இருக்கிறான்னு பார்த்து ஆச்சரியப்படுறேன். கவலையில் கிடக்கிறவன் ஏன் லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக சொல்லாமல் இருக்கான். ஃபஸ்தஜப்னா லஹு வனஜ்ஜைனாஹு மினல் கம்மி, கவலையிலிருந்து காப்பாற்றணும் குர்ஆன் ரெக்கார்டு கொடுக்குது. அதே மாதிரி எதிரிகளை பயப்படுறவன் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் ஏன் சொல்லாமல் இருக்கிறான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சஹாபாக்கள் உஹது போர்க்களத்தில் சொன்னாங்க, ஃபன்கலபு பினிஅமத்தி மினல்லாஹ் லம் யம்ஸசுஹும் சூன், எந்த விதமான தீங்கும் இல்லாமல் செல்வத்தோடு திரும்பினார்கள். குர்ஆனை பார்க்குறாங்க, ஏன் அவங்களுக்கு அது தெரியல. எதிரிகள் நம்மளை சிகிரு வச்சு கொன்றுவானா, ஆளை வச்சு அடிச்சிருவானா என்று நம்ம பிசினஸை முடக்கிடுவானான்னு சூழ்ச்சியை பயப்படுறவங்க என் காரியத்தை அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறேன் ஏன் சொல்லாம இருக்கிறான்னு பார்த்து ஆச்சரியப்படுறேன். ஏன் அல்லாஹ் சொல்றான், இப்படி சொன்னவங்களை மக்களுடைய சூழ்ச்சியில் இருந்து அல்லாஹ் காப்பாத்துறான். இந்த வார்த்தையை சொன்னவங்களுக்கு பாருங்க, அருள் வாக்கு தெய்வ வாக்கு. உனக்கு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மருத்துவத்தில் மெடிசனும் இருக்கும், தெய்வீகமான அருள் வாக்குகளும் இருக்கும். இந்த ரெண்டும் கலந்தது தாங்க இஸ்லாம். உமையத்தக்கில் அதே மாதிரி சொல்லுவாங்க, யார் ஏதாவது ஒரு ஆசைப்படுறாங்க, சாலிகான பெண்ணு கிடைக்கணும் அல்லது ஏதாவது ஒரு வீடு கட்டணும், இந்த ஊரில் வந்தால் உடனே பிறந்துட்டா வீடு கட்டணும், பொம்பளை பிள்ளைகள் வீடு கட்டணும் ஆசை வந்துடும், கவலை வந்துடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆசைப்படுறவங்க மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா ஏன் சொல்லாமல் இருக்கிறேன் பார்த்து ஆச்சரியப்படுறேன். மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கண்ணு தெரியாரு வந்தார், கஷ்டப்படுறாங்க, போங்க லா மாஷா அல்லாஹ் லா குவத்த சொல்லுங்க, போங்க ரொம்ப கஷ்டம் இருந்தது பாவா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பாவா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண் தெரியாத ஒரு ஆளை கூட்டு வந்தார், மாஷா அல்லாஹ் லா குவத்த சொல்லிக்கிட்டே இருங்க. போயிட்டே இருந்தார். போற வழியில ஒரு 100 தஸ்பீஹ் கூட உருட்டி இருக்க மாட்டாரு. ஒரு ஆள் அப்படி வாகனத்தில் வந்து நிறுத்தி நீங்க பிடிங்க கவர் கொடுத்துட்டு போயிட்டார். பாவா இப்பதானே சொன்னாங்க மஅரூஃபுல் கர்ஹி ஞானி சொன்னாங்க, நன்றி தெரிவிச்சுட்டு போலாமேன்னு போனாங்க. எதுக்கு வந்தீங்க? அதான் உங்களுக்கு கிடைச்சிட்டே, எதுக்கு வந்தீங்க? வந்தது முன்னாலே தெரிஞ்சுக்கிட்டாங்க. பார்த்தீங்களா? மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுவான், உமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் அல்லாஹ் பயந்துட்டாலும் அந்த சிக்கல்லாம் அல்லாஹ் பொறுப்பு. அந்த சிக்கலை உடைக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய வேலை. உமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு இன்னல்லாஹ் பாலிகு அம்ரி. அந்த ஆயத்தை ரெண்டும் சேர்ந்தே ஒரு ஆபிஸா உட்காந்துருக்காரு. ஹத்தீப் இருக்கிறாரு, நம்ம ஹத்தீப் முகமது விதி ஆபிஸா தலைகீழ குர்ஆன் ஓதுறாரு, நல்ல அற்புதமான ஆள். அப்புறம் அந்த 2 ஆயத் மன்னர் முத்தசிம் பில்லா ஒரு நாள் என்ன செய்தார், ஒரு செய்தி சொல்லுவாரு. ஒரு மனிதர் கப்பலிலே பயணம் செய்தார். துன்பத்தில் என்ன ஓதணும் முதல்ல, அது அவசரத்துக்கு ஏதாவது பிளேட் அப்படியே திடீர்னு தகவல் கொடுக்குறான், பிளேட்டு வந்து இப்பொழுது கீழே இறங்கவா அல்லது கடல்ல உளவாண்டு என்று என்ன செய்யறதும் தயாராகிருங்கன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்குங்க? அந்த நேரத்தில் வந்து என்ன சொல்லணும் தான் நம்ம யோசிப்போம். என்ன சொல்லணும் இந்த நேரத்தில், ஏதாவது காப்பாற்றுறது அல்ல நம்மளை காப்பாற்றுறது எப்படி? முத்தசிம் பில்லா சொல்வார், மன்னர் முத்தசிம் பில்லா ஒரு மனிதர் என்ன செய்தார், கடல் பயணம் மேற்கொண்டிருந்தாரு. திடீரென்று அந்த நடுக்கடலில் போயிருக்கும்போது ஒரு சவுண்டு வந்ததாம். அந்த சவுண்டில் என்ன சத்தம் வந்தது, நான் ஒன்று செய்தி சொல்ல போகிறேன், ஒரு சவுண்டு கேட்டது, நான் ஒரு செய்தி சொல்ல போகிறேன், அதை 50,000 ரூபா அதுக்கு பாரமாக ஒரு செய்தி ஒரு வாக்கியத்தை நான் கற்றுத்தர போகிறேன், அதை நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன ஆபத்து வந்தாலும் நல்லா காப்பாற்றுவான். ஆனால் ஒன்று, அதுக்கு 50,000 ரூபா நீங்கள் கடலில் போடணும், 50,000 தங்க காசை நீங்கள் கடலில் போடணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஆள் சொன்னார், நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி கையில் 50,000 தங்க காசை கடலில் போட்டார். உமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். உமை யதவக்கல் அல்லாஹு ஹஸ்புஹு இன்னல்லாஹ பாலிகு அம்ரி கத் ஜாஅ குல்ஷின் கத்ரா வருதுலங்க. இந்த ஆயத்தை சொல்லி சொன்னார். இந்த கப்பலில் உள்ளவங்க சொன்னாங்களாம், இதை ஒழுங்கா சொல்ல தெரியாமல் காசை போட்டான், இது எவனுக்கு ஒழுங்கா சொல்ல தெரியல, அரபியில் ஓத தெரியும், அவனுக்கெல்லாம் காசு வேஸ்ட், இவன் பேயன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலே ஒரு புயல் வந்தது, கப்பலை 2ஆ உடைச்சி போட்டு
கப்பலை 2ஆ உடைச்சு போட்டு கடைசியில் அந்த துண்டு பிடிச்சி ஒரு இடத்துல வந்து நான் கரை சேர்ந்தேன். அந்த கரையில் ஒரு பெரிய மாளிகை இருந்தது. அந்த மாளிகைக்குள்ளே வந்தேன். கடற்கரையில் ஒரு தீவு, ஒரு பொம்பளை இருந்த. நீ யாருமான்னு கேட்டேன். இது ஜின்களுடைய தீவு, இது ஜின்களுடைய தீவு. நான் ஒரு ஜின்னால் கடத்தப்பட்ட ஒரு பெண்மணி. எங்கள் ஊர் பசரா. இந்த ஜின்னு என்ன செய்யும்னா, இந்த பக்கத்தில் இப்ரீத் ஜின்னுடைய பங்களா இது. இங்கே ஏதாவது ஒரு கடலில் வந்து மூழ்கிட்டுனா அந்த ஜாமான் அங்கே கொண்டு வந்துடும். அங்கே அவ்வளோ தங்கம் இருந்தது, அவ்வளோ வைரங்கள் இருந்தது. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் கிளம்பிடுங்க, இப்போ ஜின்னு வந்து அவங்களை சாவடிச்சிருன்னு சொல்லு. கொஞ்ச நேரத்தில் ஒரு கருப்பாக தெரிஞ்சுது. நான் சொன்னேன், அடிச்சு விட்டு மட்டும் தான் சரக்கு இருக்க உமையத்தக்கு இல்லாத ஏஜாலூ மகரஜா உயர்சுக்குன்னு சொன்னோம்னா அப்படி சாம்பலாக போயிட்டு. அப்போ சொன்னாங்களா, அந்த பெண்ணு தப்பிச்சிட்டிங்க, நம்ம 2 பேரும் கிளம்புவோம். எங்களுக்கு எதை தூக்க முடியுமோ அவ்வளோ. ஆனால் எங்களால் முடிஞ்ச செல்வங்களை எடுத்துட்டு பசராவுக்கு வந்தோம். வந்து அந்த பெண்ணை ஒரு இடத்துல வச்சுட்டு அவர் குடும்பத்தாட்ட வந்து சொன்னார், இப்படி ஒரு பெண்ணு உங்கள் குடும்பத்தில் இருந்தாங்களா? ஆமாம், 3 வருஷமாக காணா போயிட்டேன், இன்னும் வரலன்னு. அந்த பெண்ணை நான் இப்பொழுது அழைத்து வந்திருக்கிறேன். அந்த பசரா உள்ள பெண்ணை காட்டின உடனே அந்த குடும்பத்தினர் சந்தோஷத்தில் அப்படியே மேலே உழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். எப்படிங்க இந்த இவரை நீங்களே கல்யாணம் முடிச்சுக்கங்கன்னு சொல்லி அவர்கள் திருமணம் முடித்து வைத்தார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இதை விட ஒரு முக்கியமான ஒரு செய்தி, அனைவர்களும் தெரிய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி. எல்லாமே அற்புதம், இது அற்புதம், இது பேர் அற்புதங்கிறதுக்காக சொல்லலை. நேரம் முடிகிற நேரத்தில் முக்கியமான சில விஷயங்கள் உங்களுக்கு பதிவு செய்யுங்கிறதுக்காக சொல்கிறேன். அல்லாமா கல்யூபி ரஹமத்துல்லா அலைஹி தன்னுடைய நவாதிர் 250 வரலாறுகள் இருப்பாங்க. உண்மையிலே நவாதிர் தான், பேரை போல தான், பேரே முத்து அற்புதம். உண்மையிலே நவாதிர் அற்புதமான தகவல் தான். 2 மலக்குமார்கள் இருக்காங்களே, 2 மலக்குமார்கள் 4வது வானத்தில் சந்திச்சுக்கிட்டாங்களாம். 2 மலக்குமார்கள் 4வது வானத்தில் சந்திச்சுக்கிட்டாங்களாம். சந்திச்சு பேசிக்கிட்டாங்களாம். நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு ஒரு வானவர்கிட்ட கேட்குறாங்க. நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, நான் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை செய்ததற்காக நான் வந்திருக்கிறேன். என்ன ஆச்சரியமான? அதாவது இன்ன ஊரில் ஒரு யூதர், அவர் மீன் திங்க ஆசைப்படுறார். ஆனால் அவர் மௌத்தாக போகிறார். மௌத்து நெருங்கிட்டு அவர் மீன் திங்க ஆசைப்படுறாரு. அவருக்கு மௌத்து நெருங்கிட்டு அவர் எந்த நன்மை செய்தால், காபீர்கள் எந்த நன்மை செய்தாலும் உலகத்திலே எல்லாம் கொடுத்துருவோம். அப்படி தானே? அவருடைய எல்லா நன்மைக்கும் உலகத்திலே கொடுத்துருவான். ஆனால் ஒரே ஒரு நன்மை மட்டும் இப்போ செய்திருக்கிறாரு. இப்போ இறந்து போகிறதுக்கு முந்தி அந்த நன்மையை எல்லாம் கொடுத்து கழிக்கணும். அவர் மீன் திங்க ஆசைப்படுறார். அதனால் அல்லாஹ் என்ன செய்யிருக்கான்னா, அவருக்கு மீன் கிடைக்கல. நான் வேற கடலில் உள்ள மீனை கொண்டு போய் அந்த கடலில் கொண்டு விடுறதுக்காக அல்லாஹ் என்ன அனுப்பியிருக்கான். அந்த மீனவர்கள் பிடிச்சி அவருக்கு மீனை கொடுத்துட்டா அந்த மீன் சாப்பிட்டுவார். அவருக்கு ஆசைப்பட்ட மீன் கிடைச்சிருமா இல்லையா? ஆக அவருடைய நன்மை கணக்கு சரியாக வந்துட்டு, இதை சரி பண்ணுறதுக்கு தான் அல்லாஹ் என்ன நினைச்சிருக்கான், அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை சொல்ல. இன்னொரு வானவர் சொன்னாங்களாம், இதை விட நானும் ஒரு ஆச்சரியமான விஷயத்துக்கு தான் போகிறேன். ஒரு மூமினான ஒரு மனிதர் ஒரு தப்பு பண்ணியிருக்கார். இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹ் மூமின்களுக்கு தப்பு செய்தா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நோய் நொடிகளை கொடுத்தா அல்லாஹ் அப்படி நம்ம பாவத்தை அழிச்சிருவோம். அதாங்க உலகத்தில், அதுக்கு தான் அல்லாஹ் சோதனையை கொடுக்கறது. அதே மாதிரி ஒரு மூமின் தப்பு பண்ணியிருக்கிறாரு. அவர் உலகத்தில் என்ன தப்பு பண்ணால் உலகத்திலே அவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்தா அல்லாஹ் சரி பண்ணிடுவான். இப்போ அவர் ஜெய்தூன் எண்ணெயை குடிக்க ஆசைப்பட்டிருக்கார். இப்போ அவர் மௌத்தாக போகிறார். இப்போ அவர் ஜெய்தூன் எண்ணெயை அவர் ஆசைப்பட்டதை கொடுக்கணும்னா அவருக்கு ஒரே ஒரு கஷ்டத்தை அவர் கொடுக்கணும். மௌத்தாகிறதுக்கு வந்து ஒரு கஷ்டம் கொடுத்தா தான் அவர் பாவம் அழிக்கப்படும். ஒரு பாவம் மட்டும் அழிக்கப்படாமல் இருக்கு. அதனால அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், என்னைய அவர் அந்த ஜெய்தூன் எண்ணெயை குடிக்கிறது வந்து கீழே தள்ளி விட சொல்லியிருக்கான். இது விளங்கிட்டா? இப்போ நமக்கு எத்தனை இது நம்ம கையில் கிடைக்காம போகுது, எத்தனை விஷயங்கள் நமக்கு மறந்து போகுது, எத்தனை விஷயங்கள் நமக்கு வேஸ்டா போகுது, எத்தனை இடங்களில் வண்டி பஞ்சரா போகுது. விளங்குதா? அப்போ நமக்கு ஏதாவது எவ்வளோ விஷயங்கள் விளங்கணும். ஆக அவரை தள்ளி விட அந்த ஜெய்தூன் எண்ணெயை கீழே கொட்டி விட்டு அவர் போனது நம்ம ஃபீல் பண்ணுவாரா இல்லையா? அதன் மூலமாக அவர் பாவத்தை அல்ல மன்னிச்சு அவரை தப்பே இல்லாமல் அவரை மூத்தாக்குறதுக்கு தான் அல்ல என்னை அனுப்பியிருக்கான். இப்படி தாங்க உலகத்தில் எல்லா விஷயங்களும், நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்முல் ஆலம் சொல்கிறோமே, இஸ்முல் ஆலம் அல்லா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஐஷா எனக்கு அல்லாஹ் ஒரு தெய்வீக மந்திரத்தை சொல்லி தந்திருக்கான், இஸ்முல் ஆலம். அதை சொல்லி அல்லாட்ட என்ன பெட்டிஷன் போட்டோம், என்ன விஷயம் சொன்னாலும் உடனே அல்லாஹ் ஓகே பண்ணிடுவான். அவ்வளோ ஒரு அற்புதமானது. ஆனால் அது பொம்பளைங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன். ஏன்னா பெண்கள் உலகத்துக்காக கேட்டுருவாங்க. அதை வச்சு யாரையும் அழிக்கவும் கேட்கக்கூடாது. இப்ராஹிம் அதிகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுக்கு இஸ்முல் ஆலம்ங்கிறத என்னுடைய சகோதரர் தாவூத் என்ற ஞானி சொல்லி தந்திருக்காங்க. அதை யாரையும் சாகடிக்க பயன்படுத்தி விடாதீர் அதுகமின் மகனே. அதை இஸ்முல் ஆலத்தை சொல்லி யாரையும் அழிச்சிடாதீங்க, அதை உலகத்துக்கு பயன்படுத்திடாதீங்கன்னு சொல்லி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அட்வைஸே பண்ணாங்க. யாருக்கு? இப்ராஹிம் அதிகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.
தப்சீர் ரூகுல் பயான்ல எழுதுவாங்க, இஸ்முல் ஆலம்னா என்ன? ஹய்யுன் கய்யூம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே 3 சூறாவிலே இருக்கிறது. அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் இருக்குல்ல. ஆலயமுஸ்லாம் இருக்குல்லங்க. ஆயத்துல் குர்சியில இருக்குதா இல்லையா? வானத்தில் உஜூல் ஹய்யுல் கய்யூம் தாஹா சூறால இருக்கா இல்லையா? 3 சூறாவில் இருக்கிறது சொன்னாங்களா இல்லையா? பத்ர் போர் அன்னைக்கு ஹய்யுன் கய்யூம் சொன்னாங்களா இல்லையா? ஆக இப்படி ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கு. அதிகமான சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதுதாங்க நமக்கு அதானே. சரி, அல்லான்னு சொல்றாங்க, எத்தனையோ விஷயங்கள் சொல்றாங்க. ஆக ஹய்யுன் கய்யூம். ஒரு மனிதர் ஒரு இறைநேசத்தை ஒரு ஆள் கேட்டாங்க, எனக்கு இஸ்முல் ஆதம் சொல்லித்தாங்க அப்படின்னு. உங்களுக்கு இஸ்முல் ஆதம் சொல்லி தரணுமா? சரி, இஸ்முல் ஆதம் சொல்லி தரதுக்கு முந்தி நான் ஒரு செய்தி, இந்த ஊரினுடைய எல்லையில் போங்க, போய் அங்கே ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு என்கிட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு இஸ்முல் ஆதத்தை சொல்லி தர்றதா இல்லையாங்கிறத அப்புறம் பரிசீலனை பண்ணிக்கிடுவோன்னு. அப்போ இந்த மனிதர் போனார். அந்த ஊருடைய எல்லையில் ஒரு வயசான ஒரு பெரியவர் விறகு பொறுக்கி தடுமாறி தூக்கிட்டு வந்தார் கழுதையில். அடுத்த ஒரு தடிப்பைய, ஒரு குண்டை என்ன செய்தான், வம்பன், ஒரு முரட்டு பைய அவரை அடித்து அந்த வயசான அப்பாவை மலத்தி கீழே போட்டு தள்ளி அவரை அடிகண்டமாக அடிச்சுட்டு அவருடைய கழுதையும் விறகையும் தூக்கிட்டு போயிட்டான். அந்த அடி வாங்கிட்டு அந்த பெரியவர் அப்படியே எஞ்சி நின்னாங்க. அப்போ இந்த விஷயத்த, ஆனால் நீ அங்கே போய் இன்னும் சண்டையிட போட பார்த்துட்டு வரணும்னு தான் சொல்லி விட்டுருந்தாங்க. போய் வந்து அந்த மனிதர் சொன்னார், இஸ்முல் ஆலம் வேணும்னு சொன்னாரா இல்லையாங்க? அவர் வந்தார். என்ன பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தேன். என்ன பார்த்தேன்? இது மாதிரி ஒரு பெரியவரை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே உன் உடம்பு சூடாயிருக்குமே. ஆமாம், சூடாயிருச்சு. இஸ்முல் ஆலம் தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? இஸ்முல் ஆலம் தெரிஞ்சேன்னா அங்கனையே அவனை சொல்லி அழிச்சிருப்பேன், அங்கனையே ஓதி அவனை அலாக்காக்கியிருப்பேன். அப்படியா? உங்களுக்கு இஸ்முல் ஆலம் தெரியாமலேயே இஸ்முல் ஆலம் தெரிஞ்சு அழிச்சிருப்பேங்கிறீங்க. ஆனால் அடி வாங்கினார்ல ஒரு கிழவன், அப்பா, அவர் தான் இஸ்முல் ஆலத்துக்கு எனக்கே சொல்லி தந்தார். அந்த வயசான பெரியவர் தான் இஸ்முல் ஆலத்துக்கு எனக்கு குருவே அவங்க தான். அந்த குரு இவ்வளோ அடியையும் வாங்கி, இவ்வளோ மிதியையும் வாங்கி, இவ்வளோகான அநியாயமும் செய்யப்பட்டு இஸ்முல் ஆலுங்கிற ஒரு சக்தி நமக்கு தன் கையில் இருந்து கூட நீ நாசமாயிருவடான்னு சொன்ன அங்கேயே எழுந்திருப்பான். அவர் சொல்லலை பத்தியா? அப்போ இதில் இருந்து இஸ்முல் ஆலுங்கிறது எதுக்கு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான்னா, ஆக ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி, அதே மாதிரி ஷகீகுல் பல்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி, 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. ஷகீகுல் பல்கி மக்கள் 2 பேருமே 2 பெரிய தலை குரு, 2 பேருமே பெரிய மலைங்க. ஷகீகுல் பல்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி பெரிய ஞானி. ஏன்னா அவங்கள்ட்ட 33 வருஷம் ஞானம் படிச்சிருக்காங்களா ஆத்தமுல் அஸ்ஸம் ரஹமத்துல்லாஹி அலைஹி. அப்போ 2 பேருமே மக்கள் பார்த்தாங்க, 2 பேருக்குமே ஒரு மாநாடு போடுவோம், 2 ஞானிகளையும் ஒரு மாநாட்டில் ஒன்று கூட்டுவோம். மீட்டிங்கில் 2 பேரையும் மீட்டிங் போட்டாங்க. மக்கள் கூடுற மாதிரி ஒரு மஜ்லிஸ் ஏற்பாடு பண்ணாங்க. 2 பேரும் ஒன்றா சந்திக்க வச்சாங்க. சந்தித்த உடனே இப்ராஹிம் அதுக்கும் எப்படின்னா, ஆள் சின்ன வயசாக இருந்தாலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மாதிரி அப்படி ஞானம் அப்படியே தடமுறைலாம் போகும் சொன்னாங்க. ஷகீகுல் பல்கிகிட்ட கேட்டாங்க, இந்த விஷயத்தினுடைய பயான் நிறைவுக்கு வர்றேன். ஷகீகுல் பல்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி இப்ராஹிம், அதாவது இப்ராஹிம் அதுக்கு கேட்குறாங்க ஷகீகுல் பல்கிட்ட, ஆமாங்க, உங்களுடைய ஆன்மீகத்துக்கு என்ன அடிப்படை? அரசியல்வாதிகளுக்கு ஒரு அடிப்படை இருக்கும் இல்லை, அவங்க கட்சி கொள்கை இருக்கும் இல்லைங்க, உங்கள் ஆன்மீக கொள்கைக்கு என்ன அடிப்படை வச்சிருக்கீங்க? 2 அடிப்படை. எங்கள் ஆன்மீக கொள்கைக்கு 2 அடிப்படை. என்ன அடிப்படைனா, எங்களுக்கு அல்லாஹ் தந்தா அந்த பணம் தந்தா நாங்கள் கொடுப்போம், எதுவுமே அல்லாஹ் ரிஸ்க்கு தரலன்னா பொறுப்போம், கிடைத்தால் கொடுப்போம், கிடைக்காவிட்டால் பொறுப்போம். இதுதான் எங்கள் ஆன்மீக அடிப்படை. எங்கள் ஊர் நாய்கள் கூட இதங்க செய்யுது, இதான் அடிப்படை. எங்கள் ஊர் ஆப்கானிஸ்தானுடைய நாய்கள் கூட இதை செய்யுது. கிடைச்சா திங்கும், இல்லாட்டா பட்டினம் கிடக்கும். கிடைச்சா திங்கிறது, கிடைக்காட்டா பொறுமையாக இருக்கிறது. எங்கள் ஊர் நாய்கள் கூட அதானே செய்யுது. நீங்கள் கிடைச்சா சாப்பிடுவோம், கிடைக்காட்டா பொறுமையாக இருக்குங்கிற இது நாய்கள் கூட செய்யுது. ஆனால் நாய்கள்னு தப்பா வழங்கிறாதீங்க. ஹசன் பஸ்ரி இமாம் சொல்லுவாங்க, நாயிட்ட அவுலியாக்களுடைய 10 குணம் இருக்கும்பாங்க, அப்படி சொல்லிட்டாங்கன்னு வழங்கிறாதீங்க. அப்போ இவங்க கேட்டாங்க ஷகீகுல் பல்கி, உங்கள்கிட்ட என்ன ஆன்மீக அடிப்படை? அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தா அடுத்தவங்களுக்கு கொடுப்போம், கொடுக்காட்டா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். பாருங்க, பசியில கடந்தா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம், கொடுக்காட்டா பொறுமையா இருக்கிறது இல்லை, கொடுக்காட்டாதான் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நமக்கு சாப்பாடு கிடையாது, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். கொடுத்தால் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவோம், நம்ம பண்ண கிடப்போம். அப்படி அல்லாஹ் எதுவும் தராட்டா கூட அல்லாஹ்வை புகழ்வோம். அப்படித்தான் சொல்லுவாங்களா ஷகீகுல் பல்கி. பார்த்தேன் ஒரு வாலிபர்கிட்ட ஞானம் படித்த மாதிரி நான் எதற்றையும் நான் யார்ட்டையும் ஞானம் படிக்கவில்லை என்று ஒரு சின்ன வயசா இருந்து கூட எவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதை
நமக்கு எடுத்து வைப்பார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக நேரத்தினுடைய விஷயத்தை கருவியினுடைய விஷயத்தை முடிவுக்கு வருகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம், ஆனால் நேரங்கள் இல்லாதனால நம்முடைய நிறைவுக்கு இந்த விஷயத்தை கொண்டு வர்றோம். நம்ம அடிக்கடி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, அவங்க யார்? ஒரு ராஜாவுடைய மகன். அவங்க ராஜாவுடைய கடை ஒரு நிமிஷத்தில் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். அவர் ராஜாவுடைய மகன். அவருக்கு வயசாகி போச்சு. அந்த அரசருக்கு ராஜா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவுக்கு வயசான ஒரு நேரத்தில் ஒரு எல்லாம் சொன்னாங்க, எப்பா அவங்க மகனுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு வைங்க, அவருக்கு அடுத்த புள்ள வந்து அவர் இளவரசராக வருவார், அவர் கல்யாணம் முடிக்காமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி வாப்பாட சொன்னாங்க. மகனே கல்யாணம் முடினாங்க, இப்போலாம் கல்யாணம் முடிக்க மாட்டேன் அப்படின்னாங்க. கல்யாணம் முடிச்சு வச்சுட்டான். முதல் இரவு நம்ம மனைவிட்ட சொன்னாங்க, மனைவி சொன்னாங்க, என்ன வருமா, எனக்கு பெண்ணின் மீது தேவையெல்லாம் இல்லை, நான் ஒரு இபாதத்துக்குரியவன், என்னோட இபாதத்தை ஆசைப்பட்டா அரச சாப்பாடு சாப்பிடலாம், அரச பேட்டா கிடைக்கும், அரசர் மாளிகையில் உனக்கு பேட்டா கிடைக்கும், அது என்ன இது, ஆனால் எங்கூட வணங்கணும், யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னேன் ரகசிய பார்த்தா அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், என்னை காட்டி கொடுத்தா அல்லாஹ் உன்னை அழிச்சு போடுவான்னு மிரட்டினாங்க. யார்ட்டையும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு அந்த பெண் அப்படி கொஞ்ச நாள் ஒரு வருஷம் கழிச்சு கேட்டாங்க, என்னம்மா பிள்ளைய ஒன்றையும் காணாமே, ராஜா வரணுமே, சொல்ல முடியுமா, நாங்கள் 2 பேரும் தங்கலன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல, 2 பேரும் தங்கவே இல்லையே. அவங்க சொன்னாங்க, இல்லைங்க அது அல்லாஹ்வை பார்த்து கொடுக்குறது. அப்போ சில பேர் சொன்னாங்க, இந்த பெண்ணு மல்லடி போல தெரியுது, வேற ஆளை கட்டி வைங்க அப்படின்னு அந்த பெண்ணை தலாக்கு சொல்லிட்டாங்க. நான் அந்த பெண்ணெல்லாம் தலாக்கு சொல்ல மாட்டேன்னு இவங்க எவ்வளோ சொன்னாங்க. வேற பெண்ணை ஒரு புள்ள பெத்தவளை பிடிச்சி கட்டி வச்சாங்க. ஏன்னா ஒரு புள்ள பெற்றிருக்காளா இல்லையா, அப்போதான் அடுத்த வாரிசு அரசருக்கு கிடைக்கணும். அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சு அவளும் புள்ள பிறக்கல. அப்பவும் சொன்னாங்க, என்ன பேர் என்னோட நீ தங்குறா இருந்தா இபாதத்தை செய்யறா இருந்தா என்னை காட்டி கொடுத்தா அல்லாஹ் உன்னை அழிச்சு விடுவான், ரகசியத்தை பாதுகாத்தா அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான். அந்த பெண்ணு ஒரு வருஷம் கழிச்சுது. என்னம்மா நீ தான் இயற்கையிலே முன்னாள் கணவனுக்கு புள்ள பற்றி இன்னும் பிறக்கலையே? ஆமாம், உங்கள் கணவர் வந்து உங்கள் மகன் வணக்கம் செய்துட்டு இருந்தால் எப்படி புள்ள கிடைக்கும் அப்படின்னு அவள் ஓப்பனாக உடச்சு விட ஆரம்பிச்சிட்டான். எப்படியே தெரிஞ்சு போய் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தப்பிச்சு ஓடிட்டாங்க. தப்பிச்சு உடனே தேட விட்டாங்க. 3 பேர் தேட ஆரம்பித்தாங்க. 2 பேர் பிடிச்சிட்டாங்க கையும் களவுமா. பிடிச்சி கொண்டு போகிற நேரத்தில் 3வது ஒருவர் வந்தார். ஏங்க அவரை பிடிச்சி கொண்டு போகிறீங்க, அவர் பையன் அடிச்சு போட போகிறாங்க, விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்து காப்பாற்றி விட்டார் ஒரு மனிதர். அரசர்கிட்ட போய் சொல்லிட்டார், உங்கள் மகனை நாங்கள் பிடிச்ச 100 ஆள் இவர் பிடிச்சி தப்பிக்க வச்சுட்டாருன்னு. அவரை பிடிச்சி கைது பண்ணி வச்சுட்டார் அரசர் கைது பண்ணி வச்சுட்டார். அப்புறம் என்ன செய்தார், அரசர் யோசிச்சார், ஆமாம் நம்ம 2 பேர் சேர்ந்து அவரை மிரட்ட போய்த்தானே நம்ம மகன் ஓடிட்டார், அவன் பொஞ்சாதி ரகசியத்தை வெளிப்படுத்த போய்த்தான் நம்ம மகன் ஓடிட்டார், 3 பேர் தான் நம்ம மகன் ஓடினதுக்கு காரணம் சொல்லி அந்த 2 பேரையும் கொலை பண்ணிவிட்டார். அந்த முதல்ல அந்த யார் காட்டி கொடுத்தாரோ அந்த பொஞ்சாதியும் கொலை பண்ணிவிட்டார். முதல்ல ஒரு பெண்ணை கட்டி கொடுத்தாரு, அவரை விடுதலை பண்ணிட்டார். இப்படி இருக்கும்போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை தப்பிக்க வச்சார்ல ஒரு மனிதர், அவர் ஒரு ஏழை. முதல்ல ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிச்சிருந்தாங்களே அந்த பெண்மணி ஒரு வீட்டின் ஊரினுடைய ஒரு எல்லையில ஒரு குடிசையில உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ அந்த வழியா ஒரு ஏழை பிஸ்மில்லா அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கூட்டாளி. அப்படியா, என்னையே தான் முதல்ல அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருச்சு. அப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிச்சோம். 2 பேரும் கல்யாணம் முடித்தான். அந்த 2 பேர்களுக்கும் புள்ள பிறந்துச்சு. ஒரு நாள் ஃபிரௌனுடைய மனைவிக்கு மகளுக்கு தலை சீட்டு இருந்தாங்க. அந்த பெண்மணி கீழே சீப்பு விழுந்தவன, சுபஹான ரப்பி, என் ரப்பு பரிசுத்தமானவன். ரப்புன்னா யாரு? எங்கள் வாப்பாவை தானே சொல்றீங்க. உங்கள் வாப்பாலாம் சொல்ல, உங்கள் வாப்பாவுக்கும்லாம் வாப்பா அவன் தான் என் ரப்பு. உடனே ஃபிரௌனுக்கு தெரியப்படுத்த, ஃபிரௌன் என்ன பண்ணான், நீ ஈமான் கொள்றியா? அதெல்லாம் முடியாது, எல்லா பிள்ளையும் நான் கொள்ளுவேன்னா ஒவ்வொரு பிள்ளையா கொண்டுகிட்டே இருந்தான். கடைசியில் இந்த பெண்ணிட்ட வந்தான், உன்னையும் கொல்ல போறேன், கொல்லுப்பா. எல்லாத்தையும் எண்ணெய் செட்டில் போட்டு எல்லாத்தையுமே அந்த வறுவல் பண்ணுற மாதிரி பண்ணிட்டான். கடைசியில் என்னையும் நீ எண்ணெய் செட்லேயே போடு, ஆனால் கடைசியில் எனக்கு ஒரே ஒரு கடைசி ஆசையை மட்டும் நிறைவேற்று. என்ன ஆசை அப்படின்னா, என்னுடைய எலும்பை எல்லாம் அந்த சட்டியோடு தூக்கிட்டு போகணும். இந்த சட்டியோடு தூக்கிட்டு போய் என்ன செய்யணும்னு சொன்னால், நான் இருக்கல இந்த குடிசை, என் குடிசையில் கொண்டு வந்து கொட்டணும். கொட்டிட்டு இந்த வீடை இடித்து மேலே போடணும். இந்த எலும்பையும் போடணும், இந்த வீட்டை இடித்து போடணும். இந்த வீடு தான் எனக்கு கபராக இருக்கணும். இதுதான் என் ஆசை. கண்டிப்பாக உன் ஆசையை நிறைவேற்றின ஃபிரௌன் அந்த வீட்டை இடித்து அதுவே கபரானது. அந்த இடத்தில் இருந்துதான் எனக்கு மனம் வீசுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே மேராஜ் பயணத்திலே என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தஃப்சீல சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சரித்திர நாயகிகள், சகாப்தங்கள், அதெல்லாம் உலகத்தில் கொடுப்பன வேணும். அந்த மாதிரி வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்திற்கு உசுவத்தே ஹசனாவாக, அழகிய முன்மாதிரியாக உலகத்தில் வாழ்ந்த சாதனையாளர்கள், சரித்திர நாயர்கள், சான்றோர்கள் மட்டுமே என்பதை அழுத்தம் திருத்தமாக உங்கள் மத்தியிலே பதிவு செய்து கொண்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை பேசுறதுக்கு எனக்கு யோக்கியதையே கிடையாது.
அருகதையே கிடையாது. இந்த மாதிரி நம்மளால வாழ முடியுமா? இந்த துன்பத்தை தாங்க முடியுமா? அல்லாஹ் காப்பாற்று. இந்த சோதனையில கடுகளவுக்கு நம்மளை அட்டாக் பண்ணா கூட நம்ம ஈமான்ல தடுமாட்டங்களும் நிலை குலைஞ்சு விடுவோமே. இது எதுக்கு சொல்றோம்னா, இந்த மாதிரி எதிரிகளுக்கு, எதிர சக்திகளுக்கு மீடியாவின் மூலமாக இந்த மாதிரி சரித்திர அணையர்களை பதிய வைத்து அவர்கள் இதயத்தை நடுங்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே இதை பதிவு செய்யுமே தவிர, நாம இந்த மாதிரி சோதனையில் இருந்த அல்லாஹ் பலகீனமான ஈமான் உள்ளம அல்லாஹ் பாதுகாக்கணும் என்பதற்குத்தான் இது மாதிரி உள்ள திக்கிர்களையும் துவாக்களையும் சொல்லி, அல்லாஹ் என்னை காப்பாத்து, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டேங்கிறதுக்காக வேண்டி நீ சொன்னியே, நீ கேட்டியே, உன்னால முடியுமா என்று நீ இறங்கிறாதேங்கிறதுக்கு தான் இதை அருகதையே கிடையாது. எதிரிகளுடைய சக்திக்கு நம்முடைய மகான்களுடைய சக்தியை காட்டுவதற்காக வேண்டிய இந்த தலைப்பை உங்களுக்கு மத்தியிலே நான் கடுமையான முறையிலே இதை கஷ்டப்பட்டு இதை பதிவு செய்திருக்கிறேன் என்பதை, இந்த விஷயங்கள் நீங்க கேட்கும் போதே நீங்க விளங்கி இருப்பீர்கள் என்பதை உங்களுக்கு புரிந்து கொண்டு, நிறைய விஷயங்களை சொல்வதற்கு ஆரோக்கியத்திற்காக நீண்ட ஆயுளுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள்.